அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த இணையவழி நிகழ்வானது ஒரு விசேட தலைப்புடனான நிகழ்வாக அமைய பெற்றுள்ளது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு முன்மொழிவுகள் பங்குச்சந்தையினுடைய நடவடிக்கைகளில் எவ்வாறான நேர்மறையான அல்லது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பது தொடர்பான செயலமர்வாக இன்றைய நிகழ்வு அமைய பெற்றுள்ளது. ஆகவேதான் நாங்கள் தலைப்பாக பாதிடும் பங்குச்சந்தையும் என்ற ஒரு தலைப்பினூடாக இன்றைய நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நீங்கள் யாவரும் அறிந்த ஒரு விடயம், இன்றைய இந்த சூழ்நிலையில் பங்குச்சந்தை நடவடிக்கைகளானது அல்லது செயலாற்றுகையானது உயர்தன்மையில் காணப்படுவதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். மிக முக்கியமாக அக்டோபர் மாத நிறைவில் பங்குச்சந்தையுடைய செயலாற்றுகையை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அனைத்து பங்கு விலைச்சுட்டியானது 46.37% வருடாந்த வளர்ச்சியையும், அதே போல SNPSL 20 விலைச்சுட்டியானது 31.25% வளர்ச்சியையும் கொண்டிருந்தமை நாங்கள் குறிப்பிட்டு 5.37 பில்லியன் ரூபாவாக அவதானிக்கப்பட்டது அக்டோபர் மாத நிறைவின் போது. அதே போல மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக அல்லது ஊடகங்களில் நாங்கள் அவதானித்த ஒரு விடயமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம், எங்களுடைய பங்குச்சந்தையினுடைய மொத்த சந்தை மூலதனவாக்கம் அல்லது எங்களுடைய பங்குச்சந்தையின் மொத்த பெறுமதியானது 8332.5 பில்லியன் ரூபாவாக அல்லது 8.3 ட்ரில்லியன் ரூபாவாக தற்போது அமைய பெற்றுள்ளமையும் ஒரு விசேட சிறப்பம்சமாகும். ஆகவே இதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், உயர் தன்மையில் இவ்வாறான பங்குச்சந்தை செயலாற்றுகைகள் நடைபெறுகின்ற போது இந்த பாதீட்டு முன்மொழிவுகள் எவ்வாறான சாதகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும் அல்லது எவ்வாறான துறைகளுக்குள்ளாக ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் உங்களுடைய பங்குச்சந்தை முதலீட்டு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும். அதாவது பங்கு கொள்வனவு மற்றும் விற்பனை தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்கின்ற போது இந்த தலைப்பு தொடர்பாக அல்லது இந்த பாதீட்டு முன்மொழிவுகள் தொடர்பான விளக்கங்களை நீங்கள் கவனத்திற்கொண்டு உங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் மேற்கொள்வீர்களாக இருந்தால் அது ஒரு சிறந்த எதிர்கால திரும்பலை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் இன்றைய இந்த தலைப்பு தொடர்பாக பாதிடும் பங்குச்சந்தையும் என்ற தலைப்பு தொடர்பாக உங்களோடு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்துள்ளார் வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் பங்கு தரக நிறுவனத்தின் ஆய்வு பிரிவில் உப தலைவராக கடமை புரிகின்ற திரு அருமை நாயகம் விசாகன் அவர்கள். எங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வளவாளர். இந்த மூலதன சந்தையில் நீண்ட கால அனுபவத்தை கொண்ட ஒரு சிறந்த வளவாளராக நாங்கள் தொடர்ச்சியாக அவருடைய சேவையை பெற்று வருகின்றோம். எனவே இன்றைய தினமும் கூட உங்களுக்கான பயனுள்ள பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெறும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த தலைப்பு தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது வினாக்கள் காணப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் அவற்றை Q&A ஊடாக எங்களுக்கு டைப் செய்து அனுப்புவீர்களாக இருந்தால் அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல வழமை போல நாங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், உங்களுடைய பின்னூட்டலை வழங்கினால் அதுவும் எங்களுக்கு பயனுள்ளதாக அமைய பெறும். அதே போல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இன்றைய இந்த நிகழ்வானது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் யாழ் மற்றும் மட்டக்களப்பு பெற்றுள்ளது. எனவே இவ்வாறான பல்வேறு தலைப்புகளினூடாக நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் எதிர்காலத்திலும் கூட அவற்றிலும் பங்கு பற்றி நீங்கள் பயனை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஓவர் டு யூ விசாகன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு அதிகமான பங்கு தட்டுதலும் காணக்கூடியதாக இருக்கிறது. தலைப்புக்குள்ள போறதுக்கு முதல்ல இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த பாதீடும் பங்கு சந்தையம் என்ற தலையங்கத்தை தான் இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிறோம். அப்ப பாதீடும் பங்கு சந்தையம் என்று சொல்லிக்குள்ள நீங்க அன்றைய பார்த்துருப்பீங்க.
போன வெள்ளிக்கிழமை பின்னிரம் ஜனாதிபதி 1:30க்கு கதைக்க தொடங்கி கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தவர். அப்போ பட்ஜெட்டில் வந்து நிறைய ப்ரொபோசல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அதில் உள்ள எல்லாத்தையும் பார்க்க வலிக்கிட்டோம்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. அப்போ நான் வந்து மிக சுருக்கமாக பட்ஜெட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ணாமல் அது பங்கு சந்தையில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்துது, அதில் எங்களுக்கு என்ன விதமான ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளர் என்ற முறையில் எங்களுக்கு என்ன விதமான விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேணும் என்றதை மட்டும் இதில் கதைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கேள்வியில் டைப் பண்ணி அனுப்பினீங்கன்னா நாங்கள் முதல் சுருக்கமாக இதை பார்த்துட்டு அந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிக்கல கூட விஷயங்கள் தெளிவாகும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் குயிக்காக ஒருக்கா இந்த மாதிரி பட்ஜெட்டில் முக்கியமான விஷயங்கள்ன்றதை நாங்கள் இதில் பார்த்துருவோம். ரைட். அப்போ எக்ஸிகூட்டிவ் சமரி என்ற முறையில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் பாலிசி கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விஷயம். பாலிசி கன்சிஸ்டன்சி என்று சொல்லி சொன்னால் என்னென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு வந்த காலத்திலிருந்து பார்த்தோம் என்றால் இந்த பாலிசி கன்சிஸ்டன்சி என்றது ஒரு பெரிய பிரச்சனை இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ ஒருக்கா அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கும். வேற அரசாங்கங்கள் அவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான்ல ஒவ்வொரு புது ப்ரொஜெக்ட்ஸில் போய் கொண்டிருப்பினோம். ரைட். அப்போ என்னடாக முதல்ல ஆக்கள் வந்து ஒரு பிளானில் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பினோம். பிறகு இன்னொரு டீம் வந்து வேறு பிளானை போட்டு வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். அப்போ முதலாக்கள் தொடங்கிய வேலையெல்லாம் பாதியில் நிற்கும். இல்லாட்டி அது அப்படியே கைவிட்டுட்டு வேற ஒன்றுக்கு போவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொதுவாக நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் இருக்கிற விஷயம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பாதிக்கிற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாட்டின் பொருளாதாரம்னு சொல்லி பார்க்கல 2 முக்கியமான விஷயம். ஒன்று ஃபிஸ்கல் பாலிசி, மற்றது மானிட்டரி பாலிசி. அப்போ ஃபிஸ்கல் பாலிசி தான் இந்த மாதிரி அரசாங்கங்கள் மாறிக்கலாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கும். மானிட்டரி பாலிசி என்றது சென்ட்ரல் பேங்க் நிலையானது. அப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும், இன்ஃப்ளேஷனை தக்க வைக்கிறதுக்கு அல்லது நாட்டின் நிதி சந்தையை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கும். ரைட். மற்றது அங்காளி பக்கம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அப்போ நாங்கள் வந்து இந்த பாலிசி கன்சிஸ்டன்சி ஒன்று எங்களுக்கு இல்லாதபடியால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் 1990ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு அந்த அமெரிக்காவோடைய ஒரு கிட்டத்தட்ட கோல்வோ மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கு பிறகு பார்க்கல அவை அரசாங்கம் அதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் பதவிக்கு வந்தாலும் அந்த அடிப்படையான சில விஷயங்கள் மாறையில்லை. அதுதான் இன்றைக்கு இந்தியா இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம். வெங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த விஷயத்துல பிளவிட்டோம். அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா 2022ஆம் ஆண்டு நாங்கள் பொருளாதார சிக்கலுக்கு போன பிறகு IMF-ஓட சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை கொண்டாந்து ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி ஒரு விதமாக ஃபிஸ்கல் பாலிசியை வந்து உருவாக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் அதே IMF பாலிசியில வந்து மாற்றங்களை கொண்டு வராமல் IMF-ஓட அதே அக்ரிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க இன்ட்ரடியூஸ் பண்ணின டாக்ஸ் பாலிசிஸை மெயின்டைன் பண்ணினோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து இப்போ யார் கட்டிக்காரன் யார் கட்டிக்காரன் இல்லைன்றது இங்கே பிரச்சனை இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி ஏன் இது முக்கியம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து முதல் ஆரம்பத்திலே சொன்னால் எங்களோட நோக்கம் வந்து பங்கு சந்தையை விளங்கி கொள்வது. அப்போ பங்கு சந்தைன்னு சொல்லிக்கல வர்த்தகங்கள் கம்பெனிகள். அப்போ கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் கம்பெனிகள் வந்து சரியாக இயங்குறதுக்கு ஒரு சரியான திட்டமிடல் ஒன்று இருக்க வேணும். அப்போ அந்த சரியான திட்டமிடலை மேற்கொள்றதுக்கு டாக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து உற்பத்தி தொழில்துறையில் இருக்குது, இல்லாட்டி சேவை தொழில்துறையில் இருக்குது. அப்போ உற்பத்தி தொழில்துறையில் இருக்கிற கம்பெனியில் மெயினாக பார்த்தோம்னு சொன்னால் அவைக்கு இந்த டாக்ஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி வட்டேவர். அப்போ அதை வந்து மேபி இம்போர்ட் பண்ணுவினோம் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுவினோம். அப்போ அந்த சைடில் எங்களுக்கு வந்து தெளிவொண்டு இருக்கணும். ரைட், இலங்கையில் இதுதான் பாலிசி, இப்படி தான் நடக்குது, இது மாறாது. இல்லாட்டி இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதமோ அல்லது மார்ச் கடைசியிலேயோ ஏப்ரல் மாதத்திலேயோ அடுத்த வருஷம் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கல டாக்ஸ் என்ன டாக்குமெண்ட் தெரியாமல் இருந்தால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாது. ரைட். அப்போ அந்த விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசி என்றது முக்கியம். ரைட். அப்போ இந்த பட்ஜெட் அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்குது. போன வருஷம் ஜனாதிபதியின் முதல் பட்ஜெட் அதுவும் வந்து கடந்த முதல் இருந்த அரசாங்கத்தின் தொடர்ச்சியாகவே இருந்தது. பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்கையில் இந்த வருஷ பட்ஜெட்டும் வந்து அதின் தொடர்ச்சியாக வரிகளில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் போகுது. அது ஒரு சைடு. அடுத்த விஷயம் வந்து என்ன, அரசாங்கத்தின் செலவினங்கள். ஒன்று அரசாங்கத்தின் வருமானத்தை பார்க்கறது என்னத்தில் டேக்ஸ் மூலமாக. அப்போ பேசிக்காக நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம்னா டேக்ஸில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை.
அப்ப அரசாங்கத்தின் செலவினம் என்று சொல்லி பார்க்கல, கடந்த வருஷம் அரசாங்கம் செலவிட திட்டமிட்டிருந்த முக்கியமா வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி சொல்லுவோம். அதான் எங்களுக்கு முக்கியம். 2 விதமான செலவுகள் இருக்கு. ரிகரிங் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி சொல்லுவோம். ரிகரிங் சொன்னால் நார்மலா வந்து மீளலும் செலவினம் என்று சொல்லுவோம். இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளங்கள் கொடுக்கணும். சில செலவினங்கள் முக்கியமா ஆஹ், தொடர்ந்து வார மீண்டெழும் செலவினம் சொல்லி சொல்லுவோம். முக்கியமா சேலரிஸ், ரைட்? அதை தவிர்க்க முடியாது. அப்ப அந்த செலவினத்தை எப்படியோ செய்யணும். அதுக்கடுத்தது வந்து ஒரு வருஷத்துக்குரிய கடன் மீளச் செலுத்துறதுக்கான செலவினங்கள், இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல், அந்த பிரச்சனை அதே வந்து ஒன்றும் செய்யாது, செய்யத்தான் வேணும். அப்ப அந்த ரெண்டையும் தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் முக்கியம். ஒரு நாட்டின் பொருளாதாரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் 7% அளவிலான பொருளாதார வளர்ச்சியை அடையிறதுக்கு எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி. அப்ப 7% அளவில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேணும் என்று சொன்னால் அரசாங்கம் அதுல வந்து முதலீடு செய்யணும். அப்ப அரசாங்கத்தின் முதலீடு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப போன முறை பட்ஜெட்லயும் கணக்கு ப்ரொபோசல்ஸ் வந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஜெஃப்னா லைப்ரரியை வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினது. சரியா ஞாபகம் 100 மில்லியன் தான் இருக்க வேணும். அடுத்தது கொலம்பு சிட்டியில வந்து டிராஃபிக் மேனேஜ் பண்றதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறைக்கிறதுக்கும் இலகுவாக்குறதுக்கும் லோ ஃப்ளோ பஸ்ஸஸ் என்று சொல்லி இந்த லக்ஸரி பஸ்ஸஸ் வெளிநாடுல போனீங்கன்னு சொன்னா ஈவன் கணக்கத்தொகையில் இந்தியாவிலேயே கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒரு நல்ல டெவலப் ஆன ஒரு விஷயம். அப்போ அதை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு சில திட்டமிடல்கள் வந்து வந்தது. ஆனால் இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்துல தான் வாகனம் இம்போர்ட் பண்ண இலவ பண்ணப்பட்டது. ஸோ இந்த காரணங்களால இன்னும் வந்து அது சரியாக நடைமுறைக்கு வர இல்லை. அப்படி சில பிரச்சனைகள் வந்து பட்ஜெட்ல போன வருஷ பட்ஜெட்ல ப்ரப்போஸ் பண்ணின விஷயங்கள் நடக்கல. அப்போ எஸ்டிமேட் பண்ணினபடிக்கு கிட்டத்தட்ட 25% தான் நடந்திருக்கு. அப்போ இந்த முறை பட்ஜெட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்த முறை பட்ஜெட்லையும் கணக்கு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ரோட் டெவலப்மெண்ட், ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறது, இந்த பிரிட்ஜ் அதெல்லாம் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி கணக்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அரசாங்கத்தின் சில கம்ப்ளீட் பண்ணப்படாத ப்ராஜெக்ட்ஸ் அதில் ஒன்று வந்து இந்த பால் உற்பத்தி தொழில்துறையிலேயும் அப்படியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ரைட்? அப்போ இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விஷயங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு இல்லை நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் எங்களால் அந்த 7% பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். ஏனென்றால் நாட்டில் அரசாங்கம் முதலீடுகளை மேற்கொள்ளைக்குள்ள ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். மற்றது இப்போ ரோட் அதில் வந்து டெவலப் பண்ணிக்கல அதன் மூலமாக முக்கியமாக வந்து இப்போ போர்ட்ஸ் மற்றது வந்து இந்த ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறது, ரோட் நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் வர்த்தக வாய்ப்புகள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை வந்து விரிவுபடுத்துறதுக்கு முக்கியம். இப்போ சில இடங்களில் போட்டில் தான் போகணும். இப்போ உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் கேர்நகராக இருக்க வேணும் ஜெஃப்னால சைட்டில் வந்து பண்மையில் வந்து ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று போடுறோன்னு சொல்லியிருந்தது. இவ்வளோ நாளும் அங்கே இருக்கே இல்லை. அப்போ பெட்ரோல் ஷெட் ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலைப்பளு வந்து குறையும். இல்லைன்னு சொன்னால் வேறு இடத்துல போய் பெட்ரோலை வாங்கிக்கொண்டு வந்து பம்ப் பண்ணி வாகனம் ஓடுறது சாத்தியம் இல்லை, ரைட்? அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலையும் போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது. ஆக்கள் வந்து இந்த ஃபெரி மாதிரியான போக்குவரத்தில் ஈடுபடினா வந்து டேஞ்சர் உண்டு. மற்றது நேரம் வினைக்கிற வேலைகள், ரைட்? அப்போ இந்த ரோட் டெவலப்மெண்ட், ரோட் நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்து முக்கியம். எங்களுக்கு இப்போ எல்லா விலங்குகள் இருக்கும். நாட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் வேயால் கணக்க பெனிஃபிட்ஸ் வருது. டிராஃபிக் கூடுது. இப்போ வாகனம் போட்டோட கணக்கு வாகனங்கள் உள்ள வந்தபடியா டிராஃபிக் கூடு. அப்போ டிராஃபிக் கூடினா ரோட் நெட்வொர்க்கை கட்டாயமாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்போ இதெல்லாம் பட்ஜெட்டில் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது எவ்வளோ தூரம் வினைத்திறனாக நடைமுறைப்படுத்த போகிறோம்ன்றது தான் அங்கே உள்ள பிரச்சனை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மைய நாட்களில் கூட பட்ஜெட் ஃபோரம்ஸ் நடந்து இருக்கு. அந்த பட்ஜெட் ஃபோரம்ஸ்லேயும் கூட கதைச்ச விஷயம் வந்து இந்த பட்ஜெட் ப்ரொபோசல் இலங்கையில் இவ்வளோ காலமாக பார்க்க இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் ஒவ்வொரு முறை பட்ஜெட்லேயும் நியாயமான விஷயங்களை ப்ரொபோஸ் பண்ணினோம். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி வரையில நடைமுறைப்படுத்துகிற அந்த இடத்துல வரையில கணக்க பிரச்சனைகள் வருது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த அண்மையில் நான் அந்த பங்கு பெற்றின சில ஃபோரம்ஸில் பார்த்தது தான் என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து பட்ஜெட்டில் கூடுதல் ஜனாதிபதியோ நிதியமைச்சரோ பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணிக்கல அவர் சொல்கிற சில விஷயங்கள் நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால் இந்த அரசாங்க நடைமுறைகளில் இருக்கிற சிக்கல் தன்மை. இப்போ அதில் நேற்றைக்கு ஒரு ஃபோரம் இருந்தது. அதில் வந்த விஷயம்தான் இந்த எஸ்எம்இ செக்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் எஸ்எம்இ என்று சொல்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நாட்டில் கிட்டத்தட்ட 70% பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த எஸ்எம்இ செக்டர், கம்பெனிஸ் அண்ட் பிஸ்னஸஸ். அப்போ அவையல் வந்து ஒரு நிதியை பெற்றுக்கொள்றதுக்கு குறைஞ்ச வட்டி வீதத்தில் நிதியை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு
வங்கிக்கோ இல்லது வந்து ஒரு நிதி நிறுவனத்துக்கோ போகிக்கல இவ்வளவு தூரம் இலகுவாகவே அந்த நிதியை பெற்றுக்கொள்ளினம்ன்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ன அரசாங்கம் சொன்னதை நடைமுறைப்படுத்துறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த கேப் ஒன்று இருக்குது. அப்ப அந்த கேப் அதில் ஃபில் பண்ண சொல்லி இப்போ ஆக்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த அரசாங்கம் இப்போ கன விஷயங்களை டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வருது. அப்ப இதை கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்தால் இந்த சைட்லேயும் வந்து எங்களால் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் மற்ற மாதிரி யோசிச்சோம் என்றால் அரசாங்கம் ப்ரொபோஸ் பண்ணினது போன வருஷம் 25% தான் நடந்திருக்குது. இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 50 to 70% நடக்குமென்று அசீவ் பண்ணினோம் என்று சொன்னால் இந்த ரோட் டெவலப்மெண்ட் நடக்கைகள் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்று சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ரோட்டை டெவலப் பண்ணாலும் சரி அல்லது புதுசாக ஒரு ரோடை போகிறண்டாலும் சரி. இப்போ ஹைவேன்னு சொன்னால் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே நடக்குது. அதில் வந்து கணக்கு பார்ட்டாக நடக்குது. மற்றது வந்து ஏற்கனவே இருக்கிற ரோட் நெட்ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது. அப்போ ரோட் நெட்ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கல என்ன நடக்கும்? ரோட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணப்படாது. ரோட்டில் 2 பக்கம் உள்ள சிக்னல்ஸ், ரோட்டில் இருக்கிற லைட்ஸ், மற்றது அந்த பேமெண்ட் சைட்ஸ் அப்படி கணக்காக இருக்காது. இல்லை அப்போ கேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கும் அதில் பெனிஃபிட் இருக்குது, சிமெண்ட் கம்பெனிக்கும் பெனிஃபிட் இருக்குது, ரோட் டெவலப் பண்ணுற கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோம்னால் எங்களோட பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறது ஒரே ஒரு கம்பெனி தான், நெக்ஸஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வீதி அமைக்கிற சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடுது. அப்போ அரசாங்கம் வந்து வீதி அமைக்கிற கண்ட்ராக்டை ஒரு கம்பெனிக்கு கொடுக்குன்னு வச்சுக்கொண்டா அதில் வந்து பெனிஃபிட் பண்ணுறது யார்? இலங்கையில் கேபிள், அதாவது வந்து வயர்ஸ் கேபிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அதில் ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டாயம் கனெக்ட் ஆகும். அப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று கனெக்ட் ஆகிக்கல பைப் லைன்ஸ், மற்றது வாட்டர் சப்ளை ஒன்று வரும், ரைட்? அப்போ அந்த மாதிரி ரிலேட்டட் ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் நடக்க வேணும். ப்ராஜெக்ட் நடந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நடக்கும், ரைட்? அப்போ நாங்கள் இப்போ பட்ஜெட் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் என்னென்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுண்டு. அப்போ எவ்வளோத்துக்கு எவ்வளோ விரைவாக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ விரைவாக இந்த சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் முன்னேற்றங்கள் வரும். இப்போ நாங்கள் பட்ஜெட் ப்ரொபோசலில் என்னென்ன கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் ஏற்கனவே கழிச்சிட்டோம். நீங்களும் கணக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பங்குத்தர நிறுவனங்களோட ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னால் அது பட்ஜெட் ப்ரொபோசல்ல இருக்குது. இப்போ எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் நினைக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொபோசல்ல இருந்தால் பத்தாது, நடைமுறைப்படுத்தப்பட வேணும், ரைட்? அப்போ இந்த அரசாங்கத்தின் எக்ஸ்பெண்டிச்சர், அரசாங்கத்தின் செலவினங்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்க விஷயங்கள் நடைமுறைப்படுத்திக்கல தான் எங்களுக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்று பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முறை ஒரு 1700 கேப்ஸ் கொண்டு வர போகிற ஒரு விஷயம் பரவலாக கதைக்கப்படுது. அப்போ எங்களுக்கு வாகனம் கொண்டாடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கேப்ஸ்ன்னு சொல்லிக்கல, நோமலாக வந்து மிட்சுபிஷி, டொயோட்டா தான் நோமலாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க வாகனங்கள் கூடுதலான வாகனங்கள் ஒன்றில் மிட்சுபிஷியாக இருக்குது அல்லது டொயோட்டாவாக இருக்குது. மற்ற மாடல்ஸ் எல்லாம் குறைவு. அப்போ அரசாங்கம் வந்து 1700 கேப் வாகனம் கொண்ட டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது பங்குச்சந்தையோட தொடர்புபட்ட எந்தெந்த நிறுவனங்களுக்கு அதில் பெனிஃபிட் வரும் என்றது. அப்போ இது வந்து ப்ரொபோசல் மட்டும்தான். இனி அரசாங்கம் அதுக்கு டெண்டர் கால் பண்ணி அந்த டெண்டரை யார் வின் பண்ணினோம்ன்றதை பொறுத்து அந்த விஷயங்கள் வரும். அப்போ நாங்கள் வந்து அந்த நடவடிக்கைகளை தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இனி வரும் நாட்களில் பார்க்கணும் அரசாங்கம் என்னென்ன விஷயங்களுக்கு டெண்டர் கால் பண்ணுது. ஒரு சோலார் ப்ராஜெக்டுக்கு கால் பண்ண போதா, இல்லையான்னு சொன்னால் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதா, இல்லாட்டி ஒரு வாட்டர் சப்ளை, வாட்டர் இரிகேஷன், வாட்டர் சப்ளை இல்லாட்டி அந்த மாதிரியானது, ரைட்? அப்போ அது ஒரு விஷயம். மற்றது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நான் சொன்னா இந்த டேக்ஸில் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லையண்டு, ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் இந்த வெட்டை வந்து 60 மில்லியன், ஒரு வருஷத்துக்கு 60 மில்லியன் த்ரெஷோல்டாக இருந்த வெட்டை வந்து 36 மில்லியனுக்கு குறைக்கிறது. அப்போ இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 60 மில்லியன்டா மாசத்துக்கு 5 மில்லியன், ரைட்? இப்போ 60 மில்லியன் 36 மில்லியனுக்கு வரப்போகுது. அப்போ என்ன நடக்க போகுது? வருஷத்துக்கு 36 மில்லியன் சொன்னால் மாதத்துக்கு 3 மில்லியன், மாதம் 3 மில்லியன்டா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா. அப்போ நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு சாதாரண வர்த்தகத்துக்கு கூட இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா வர்த்தகம் இருக்குது. இப்போ சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொதுவாக ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஒரு சிட்டியில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கடையாக இருக்கலாம், ஏதாவது வர்த்தகமாக இருக்கலாம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா டேர்ன் ஓவர் இருக்குது. அப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த நிதியை வரிக்கு உட்படுத்திக்கல செலவினங்கள் ஒன்று கூடும் ஒரு பக்கம். மற்றது இந்த இதோட வந்து ஒரு செயின் மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு வச்சுக்கணும், ஒரு சிட்டியில் ஒரு ஷாப் பண்ணி இருக்குன்னு சொல்லி அவை வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கணும்னு சொன்னால்
அவை வந்து இப்போ வெட் லைபிளாக போயிடும். அப்போ சில வழியில் அவருக்கு சப்ளை பண்ணுற ஆட்கள் இவ்வளோ வெட் பே பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இந்த சப்ளை பண்ணுறவரும் இதால் கனெக்ட் பண்ணப்பட போகிறார். அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு சைடில் வருமானம் அதிகரிக்கப்பட போகுது. இது எப்படி அதிகரிக்க போயிடும் என்று சொல்லி சொன்னால், அரசாங்கம் சொல்லியிருக்கு இந்த பட்ஜெட்டில், அந்த இது போன முறை பட்ஜெட்லேயும் இருந்தது, இன்னும் நடைமுறைப்படுத்தப்படையில் அது ஒன்று தான் அந்த பொஸ் மெஷின், பாயிண்ட் ஆஃப் சேல் என்று சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கார்ட் ஸ்வைப் பண்ணுற மெஷின், பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, இன்லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது. அப்போ கனெக்ட் பண்ணினால் இப்போ கனாக்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்னும் அக்செப்ட் பண்ண தொடங்க இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் அதை அக்செப்ட் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஒன்றோடு கனெக்ட் பண்ணப்படும். அப்போ அதன் மூலமாக அரசாங்கம் வந்து அதிக வருமானங்களை பெற்றுக்கொள்றதுக்கு எதிர்பார்க்குது. அடுத்தது வந்து இனி வருங்காலங்களில் கூடின ஆக்களை வந்து வருமான வரி செலுத்துகிற ஆக்களாக மாற்றுறதுக்கும் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். அது ஒரு விஷயம். மற்றது வந்து டிஜிட்டல் ஐடென்டி கார்டு, இன்றைக்கும் அதை பற்றிய நியூஸ் வந்திருந்தது. அடுத்த வருஷம் மார்ச்ல நினைக்கிறேன், அப்படிதான் டைம்லைன் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். மார்ச்ல இருந்து இலங்கையில் டிஜிட்டல் ஐடென்டி கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எதிர்பார்க்குது. இப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ சில பேருக்கு வந்து 2 ஐடென்டி கார்டு இருக்குன்ற மாதிரியான சில கருத்து கணிப்புகள் இருக்குது. 2 ஐடென்டி கார்டு இருக்குது, சில பேருக்கு சரியான தகவல்கள் இல்லை. அப்போ டிஜிட்டல் ஐடென்டி கார்டு ஒன்று வரைக்கும் இலங்கையில் இருக்க ஒவ்வொரு பிரஜையும் சரியாக அடையாளப்படுத்தப்படுவார். அதோட இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ், இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாம் வரைக்கல, ஒன்று எல்லாம் நெட்வொர்க் பண்ண படைக்கல, டெக்ஸ் லயபிள் என்று சொல்லி வர்ற விஷயங்கள் வந்து கூட ஆட்டோமேட் பண்ணப்படும், டிஜிட்டலைஸ் பண்ணப்படும். அப்போ எஸ்கேப் பண்ணுற வாய்ப்புகள் வந்து குறையும். அப்போ அந்த சைடில் அரசாங்க வரி வருமானங்களை வந்து அதிகரிக்கலாம். அப்போ இதில் என்ன முக்கியம்னு சொல்லி சொன்னால், அரசாங்க வருமானம் கூடினாத்தான் இந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ 2022ஆம் ஆண்டுகளில் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அரசாங்க வருமானம் குறைஞ்சது, செலவினங்களை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்க வருமானம் கூட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சமரியில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் இந்த வருஷத்தில் வந்து அரசாங்கம் எதிர்பார்க்குது வந்து இந்த 25ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 16% மொத்த தேசிய உற்பத்திக்கு எதிராக கிட்டத்தட்ட 16% அரசாங்க வருமானம் இருக்கும் என்று சொல்லி, ரைட். அதில் முக்கியமான பங்களிப்பு வந்து வாகன இம்போர்ட் மூலமாக வந்தது. ஆனால் அடுத்த வருஷமும் கிட்டத்தட்ட 15% இருக்கும் என்று சொல்லி அரசாங்கம் எதிர்பார்க்குது. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த வரிகளை வந்து ப்ராட் பேஸ் பண்ணு சொல்லுவோம், விரிவாக்கம் செய்யறது, கூடினாக்களை வரியை செலுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறது அல்லது இன்டிரெக்டா புஷ் பண்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அதன் மூலமாக அரசாங்கம் வருமானங்களை தக்க வச்சு கொள்றதுக்கோ அதிகரிக்கிறதுக்கோ எதிர்பார்க்குது. அப்போ இதை மெயின்டைன் பண்ணினால்தான் ஒன்று செலவினத்தையும் மெயின்டைன் பண்ணலாம், நாட்டின் உறுதித்தன்மையையும் மெயின்டைன் பண்ணலாம். என்ற இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக கதைக்கப்பட்டது, இந்த 2028ஆம் ஆண்டு ஆகையில் நாங்கள் வந்து பெற்றுக்கொண்ட கடன்களை மீள செலுத்த வேணும். அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் எங்களுக்கு சில இலக்குகள் இருக்குது. அதில் வந்து இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அப்போ ஃபாரின் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 7 பில்லியனுக்கு அதிகரிக்கும்னு சொல்லி அரசாங்கம் எதிர்பார்க்குது. அது 28ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 13-14 பில்லியன் டாலர்ஸுக்கு எங்களை ரிசர்வ்ஸ் வந்து அதிகரிக்க வேணுமென்றதான் எஸ்டிமேட், எதிர்பார்க்கும். அப்போ நாங்கள் அந்த இலக்குகள் அடையிறதுக்கு இந்த வருமானத்தை தக்க வைக்கிறது முக்கியம். அப்போ வருமானத்தை தக்க வைக்கிறேன் வரிய கண்டபாட்டுக்கு கூட்டவும் இயலாது என்று அது வந்து பொருளாதாரத்தை வந்து இறுக்கிடும், முன்னேற விடாது. அப்போ வரியை அதிகரிக்காமல் அதே நேரத்தில் அரசாங்க வருமானத்தையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சில முக்கியமான இந்த ப்ராட் பேஸ் என்று சொல்லி சொல்லுவோம், அதிகமான ஆட்களை வரி செலுத்துறதுக்கு உட்படுத்துறது, ரைட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. மற்றது வந்து சிலது பார்த்தோம்னு சொன்னால், இதை தவிர பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சில பொருட்கள், இந்த பொருட்களுக்குரிய அதான் முந்தி இருந்தது வந்து ஸ்பெஷல் காமோடிட்டி லெவின்னு சொல்லுவோம், எஸ்சிஎல்னு சொல்லி சொல்லுவோம், எஸ்எஸ்சிஎல் சாரி, ஸ்பெஷல் காமோடிட்டி லெவி. அது வந்து சில பொருட்கள், உதாரணம் பாம் ஆயில் இருக்கலாம், சீனியா இருக்கலாம், கோகனட் ஆயிலாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த மெய்ஸ் என்று சொல்லுவோம், இந்த விலங்கு தீவனம், அதுகளுக்கெல்லாம் அப்படி இருந்தது. இப்போ அதுகளை வந்து அரசாங்கம் இந்த அதை நீக்கி அதுக்கு பதிலாக வெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்குது. அப்போ வெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல வந்து என்ன நடக்கும், எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்படும். அப்போ அரசாங்கங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் விரும்பின மாதிரி இன்றைக்கு இதுக்கு இது டேக்ஸ், நாளைக்கு இன்னொரு டேக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ரிமூவ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. அப்போ அதன் மூலமாக இந்த பாலிசி கன்சிஸ்டன்சி ஒன்று உருவாகும். மற்றது வந்து ஒரு ஃபேர் பிளே ஒன்று வரும். அப்போ அந்த விஷயத்துலையும் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்குது. மற்றது வந்து 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சோஷியல் செக்யூரிட்டி லெவி
சோஷியல் செக்யூரிட்டி லெவி என்ற ஒரு 2.5% வெஹிக்கிள் இம்போர்ட்ஸில் வந்து இணைக்கப்பட இருக்குது. ஆனால் வந்து ஆஸ் பர் சோர்சஸ் வந்து ஏற்கனவே அந்த விஷயம் இருக்குது. ஆனால் சரியாக அது வந்து முகாமைத்துவம் செய்யப்பட இல்லை. அப்போ அதால் வந்து ஓரளவுக்கு வாகனத்தின் விலைகளில் பாதிப்பு ஏற்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சில பேர் வந்து பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறோம். அது உண்டு. மற்றது இந்த டிஜிட்டல் இன்வாய்சிங் பிளாட்ஃபார்ம் அதை நான் ஏற்கனவே சொன்னேன். 2 விதமாக அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்குது. ஒன்று வந்து இந்த பொஸ் மெஷின் சொல்லி சொல்லுவோம். மற்றது வந்து இந்த பில்லிங் சிஸ்டத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது மூலமாகவும் இதை ட்ராக் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து எதிர்பார்க்குது. மற்றது சிலது வந்து ரிஸ்க் பேஸ் ஆடிட் ஃப்ரேம் ஒர்க், மற்றது கம்ப்ளையன்ஸ் முறைகளை இம்ப்ரூவ் பண்ணுறது போன்ற விஷயங்களும் வந்து திட்டமிடப்பட்டிருக்குது. மற்றது வந்து இந்த பட்ஜெட் வந்து பார்க்கல வந்து கூடுதலாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான தொழில்துறையிலையும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்துறையிலையும் வங்கி தொழில்துறையிலையும் மற்றது ஐசிடி கூட வந்து டிஜிட்டலைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்போ ஐசிடி செக்டருக்கு இது வந்து கூட சாதகமானதாக இருக்கும். 1 minute. சாரி, இந்த கிளைமேட் சேஞ்சோட இது மேலே வந்துட்டு சாரி. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னு சொன்னால் சாதகமான தொழில்துறை வந்து கட்டுமானம், ரினியூவபிள் எனர்ஜி, மற்றது பேங்கிங் அண்ட் ஐசிடி. ஐசிடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி வந்து கூட டிஜிட்டலைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். டிஜிட்டல் ஐடென்டி கார்டாக இருக்கலாம், இன்வாய்சிங்காக இருக்கலாம், அல்லது போஸ்ட் மிஷினாக இருக்கலாம், அல்லது கூட எல்லாம் இந்த கவர்மெண்ட் செக்டரில் வந்து இப்போ ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அப்போ அந்த சைடில் ஐசிடியில் நியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக போகுது. மற்றது பேங்கிங் சிஸ்டம். பேங்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து இந்த காசு பயன்படுத்துகிற தன்மை வந்து கூட. இப்போ இந்தியா வந்து அந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கொண்டு அடைஞ்சிருக்குது. அவங்க அந்த ஆதார் சிஸ்டத்தை கொண்டு வந்து மற்றது வந்து இந்த ஆப் பேஸில் கியூஆர் பேஸ் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தது வழியாக அங்கே வந்து கூட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கூடி இருக்குது. இப்போ அண்மையிலையும் பார்த்துருப்பீங்க, தீபாவளி அன்றைக்கு இந்தியா வந்து புதிய ஒரு உலக சாதனை நினைக்கிறேன். சாரி, அதிகமான நிதி கொடுக்கல் வாங்கல்களை வந்து டிஜிட்டல் மூலமாக செய்து ஒரு ரெக்கார்ட் ஒன்றை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கணக்கு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில். அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை இப்போ இலங்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண எதிர்பார்க்கினோம். கூட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். அப்போ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு சொல்லிக்கல வங்கிக்குள்ள பணப்புழக்கம் கூடும். வங்கிக்கு பணப்புழக்கம் கூடினா வந்து வங்கிக்கு ஃபீ இன்கம் வரும். மற்றது வங்கியில் காசு கூட புழங்கைக்குள்ள வங்கியால் இன்னும் கூட கடன் வழங்கலாக இருக்கலாம், அல்லது வேறு ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், செய்யலாம். அப்போ வங்கிக்கான வர்த்தக வாய்ப்புகள் வந்து இதெல்லாம் கூட போகுது. ரைட். வங்கிக்கு மட்டுமே இல்லை, நிதியியல் துறையில் இருக்கிற மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கும் அந்த பெனிஃபிட் வந்து வரும். இது ஒரு ஜஸ்ட் சமரி. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னு சொன்னால் விரைவாக பார்ப்போம். எங்களுக்கு டைம் மட்டும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நாங்கள் பின்னாடி பார்க்கலாம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் பாலிசி கிரெடிபிலிட்டி மற்றது வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மொத்த தேசிய உற்பத்தியில் 4% இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கணும். அதாவது வந்து மொத்த தேசிய உற்பத்தியில் அரசாங்கத்தின் என்ன சொல்ற பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும், பொது முதலீடு வந்து 4% இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குது. இந்த வருஷம் எக்கனாமிக் க்ரோத் 4 to 5% இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து 7% எதிர்பார்க்கணும். பட் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4 to 5% தான் எஸ்டிமேட்ல இருக்கு. பட் அரசாங்கம் வந்து இந்த சரியா வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்க விஷயங்களை நடைமுறைப்படுத்திக்கணும்னு சொன்னால் எங்களால் ஓரளவுக்கு 7% அளவில் பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடியதாக இருக்கும். அதை அண்மிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த அபிலிட்டி. ரைட். மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்துறை டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கிறோம். மற்றது வருமானத்தை
வினைத்திறனாக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறோம். மற்றது வந்து ஃபிஸ்கல் டிசிப்ளின், growth momentum, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், டூரிசம் ரிவைவல். டூரிசத்தில் முக்கியமாக வந்து ஜெஃப்னா, அருகம்பே, கேண்டி பக்கங்களில் வந்து முதலீடுகளை செய்ய எதிர்பார்க்கணும். ஹோட்டல்ஸில் லெஷர் துறைகளில் முதலீடுகளை செய்யறதுக்கு அரசாங்கம் எதிர்பார்க்குது. கிரிட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பவர் முக்கியமாக இப்போ உள்ள பிரச்சனை வந்து சோலாரில் பவரை ப்ரொடியூஸ் பண்ணினதுக்கு அதை ஹேண்டில் பண்ணிடாமல் இருக்கிற சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இல்லை, உறுதியாக இல்லை. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 23 பில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. மற்றது வந்து எஸ்எம்இ செக்டருக்கு நான் காய்ச்சினான். அது வந்து இளைஞர்களுக்கு நிதிகளை கடன் வழங்குறதுக்கான சில ஊக்குவிப்புகளை அரசாங்கம் முன்மொழிஞ்சிருக்கு. அப்படி நடைமுறைப்படுத்த போயினோம்ன்றது அங்கே கேள்வி. மற்ற டிஜிட்டல் ஐடென்டி கார்டு, ப்ராட்காஸ்டிங் செக்ஷன் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டிருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் ட்ரேட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சப்ளை செயின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ஒரு 2.7 பில்லியன் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கணும். சோஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு 837 பில்லியன். அதாவது வந்து இந்த பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள் அல்லது நிதி தேவைப்பாடு உள்ளவர்களுக்கு வந்து 837 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. மற்றது வந்து மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ், நாட்டின் பொருளாதாரத்தை வந்து உறுதிப்படுத்துறது, அது முக்கியமான அவதானம் வந்து செலுத்தப்பட்டிருக்குது. மற்றது ரூல் பேஸ்ட் ஃபிஸ்கல் ஃப்ரேம்வொர்க், டார்கெட்டட் பிரைமரி சர்ப்ளஸ். இப்போ பிரைமரி சர்ப்ளஸ் வந்து 2.5% ஜிடிபி 2.5% இருக்கிறதுக்கு வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். மற்ற சஸ்டைனபிள் டெட் மேனேஜ்மெண்ட். இலங்கையில் வந்து டெட் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயம். கடனை வந்து சரியாக முறைப்படுத்துறேன்னு சொல்லலாம். மற்றது ஃபிஸ்கல் டிரான்ஸ்பரன்சி, என்ன நடக்குதுன்ற தெளிவாக மக்கள் அறிந்து கொள்ளணும், வெளிப்படையானதாக இருக்கணும்ன்றதில் வந்து சென்ட்ரல் பேங்கும் சரி அரசாங்கம் சரி இப்போ கொஞ்சம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்குது. இதுவும் கூட ஐஎம்எஃப் புஷ்ஷாக தான் இருக்குது. மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் ரஷனலைசேஷன், மற்றது வந்து ரஷனலைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி வேறு இதில் வந்து பார்க்கல க்ரோத் ஓரியன்ட் ஒரு வளர்ச்சியை நோக்கின விஷயங்களில் வந்து செலவினங்களை வந்து முறைப்படுத்துறது, ரைட். மற்றது க்ரோத் மொமெண்டம் என்ற டாப்பிக்கில் பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன விஷயங்களை நாங்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிக்கல முக்கியமாக கட்டுமானத்துறை தான் வருது. மற்றது பிரைவேட் செக்டர் லேட் மாடல் சொல்லி இருக்கு. பிரைவேட் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து இந்த தனியார் துறையையும் வந்து நாட்டின் பொருளாதாரத்தில் அதிக பங்களிப்பு செலுத்துறதுக்கு ஊக்குவிச்சிருக்கீங்கன்னா முக்கியமாக வந்து எஸ்எம்இ. நான் முதலே சொன்னால் நாட்டின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 70% பங்களிப்பு செய்கிறது வந்து எஸ்எம்இ. நாங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கம்பெனிஸ் இல்லை, சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் நாட்டின் பொருளாதாரத்தை முக்கியமாக நிலைநிறுத்துறதுக்கு பங்களிப்பு செய்யுது. அப்போ அதை வந்து வினைத்திறனாக்கிறதுக்கான சில விஷயங்கள் செய்யுது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்மையில் 3-4 மந்த்ஸுக்குள்ள நினைக்கிறேன் இந்த விசான்னு சொல்லப்படுற கிரெடிட் கார்டு ப்ரொவைடர் விசான்னு சொல்லி உலகத்தில் இந்த டிஜிட்டல் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸில் முக்கியமான நிறுவனம் விசா. அது வந்து இந்த எஸ்எம்இ செக்டரை டார்கெட் பண்ணி சில புது புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தவை. அதில் வந்து இந்த ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், கூட அந்த போஸ்ட் மெஷின் இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸுக்களாலேயே டிரான்சாக்ஷன் செய்கிற அந்த மாதிரியான சில புது விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட்ஜெட்லேயும் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. மற்றது வந்து டிஜிட்டல் எக்கனாமி அண்ட் இனோவேஷன். டிஜிட்டல் எக்கனாமியை தான் கூட டார்கெட் பண்ணி நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணுறதன் மூலமாக கன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண அரசாங்கம் முயற்சி செய்யுது. இந்த கேஷ் டிரான்சாக்ஷனில் இருக்கைகளை கன விஷயம் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தவோ அவதானிக்கவோ முடியாது. அப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுறது நாங்கள் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மற்றது எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல். அதில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் ரினியூவபிள் எனர்ஜி, பவர் கிரிட் மாடர்னைசேஷன், அது ஏற்கனவே காய்ச்ச விஷயம் தான். மற்றது வந்து கிரீன் மேனுஃபேக்சரிங், அது வந்து சூழல் பாதிப்பு வந்து கட்டுப்படுத்தி வினைத்திறனாக்கிற விஷயங்களையும் இதில் வந்து முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்குது. மற்றது வந்து டூரிசம் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரிகவரி. சர்வீஸ் செக்டர்லையும் டூரிசத்திலையும் ஏற்பட்டிருக்கிற சில பாதிப்புகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றது. அதில் முக்கியமாக வந்து இந்த உள்நாட்டில் இருக்கிற போக்குவரத்தை வந்து வினைத்திறனாக்க தான் அது முக்கியம். அதில் வந்து இந்த ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறது, மற்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ண அந்த விஷயங்களும் டூரிசத்தை நோக்கி இருக்குது. நேற்றைக்கு பார்த்தோன்னா நியூஸ் ஒன்றில் இருந்தால் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட். இலங்கையில் சில தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ இலங்கையில் உள்ள பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ட்ரெயினில் போய் ஒரு இடத்துல இறங்கினோம்னா அதுலேருந்து பஸ் இருக்கிறதுக்கு வேறு இடம் தேடி தெரியணும். எல்லாம் ஒரு இடத்துல இருந்துன்னு சொன்னால் போக்குவரத்து வந்து இன்னும் இஃபெக்டிவாக வினைத்திறனாக இருக்கும். அந்த சைடில் இப்போ அரசாங்கம் வந்து திட்டமிட்டு சில வேலை செய்து கொண்டிருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கல
டிரான்ஸ்போர்ட் மாடர்னைசேஷன், எனர்ஜி அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கூட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வருது. டூரிசம் செக்டர். எனர்ஜி டிரான்சிஷன், எனர்ஜி என்று சொல்லிக்கல முக்கியமாக கிரீன் ஹைட்ரஜன் என்றதை பற்றி கூட இந்த பட்ஜெட்டில் கதைக்கப்பட்டிருந்தது. மற்றது பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன், சேர்ந்து தனியார் நிறுவனம் அரசாங்க நிறுவனங்களும் இணைந்து வேலை செய்கிறது. மற்றது முக்கியமாக இந்த பவர் கிரிட் மாடர்னைசேஷன், அதுவும் முக்கியமான விஷயம். இந்த ரினியூவபிள் எனர்ஜி துறையை வளர்ச்சி அடைய செய்யணும்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற பவர் கிரிட்னு சொல்லுவோம், மின் கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தணும். இப்போ அதில் வந்து சில முதலீடு அரசாங்கம் செய்யுது. மற்றது ஏற்கனவே இந்த இந்தியாவோட பவர் கிரிட் கனெக்ட் பண்ணுறதும் வந்து டிஸ்கஷன் லெவலில் இருந்து கொண்டிருக்குது. மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு வீதம் என்ற அளவில் 1 மில்லியன் ரூபாய் கடனை வழங்குறதுக்கும், மற்றது இந்த நெல் ஆலைகளுக்கு வந்து 50 மில்லியன் ரூபாய் அளவிலான கடனை வந்து 4 வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் வழங்குறதுக்கும் அரசாங்கம் முன்மொழிஞ்சிருக்கு. பட் இதான் அந்த சொன்ன அந்த நடைமுறை சிக்கல். அரசாங்கம் சொன்னதுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் 7 வீதத்தில் கிடைக்கும்ன்றது தெரியல. அதுக்கான கட்டுப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. ரைட். மற்றது வந்து நேஷனல் கிரெடிட் கேரண்டி இன்ஸ்டிடியூஷன், ரீஜனல் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி சில டாபிக்ஸில் வந்து ப்ரொபோசல்ஸ் வந்து முன்மொழியப்பட்டிருக்குது. மற்றது வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி கூட வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சைடில் வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தின வர்த்தகங்கள் இருக்குது. அப்போ அவைகள் வந்து அவையோட நிதி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இலகுவாக குறைந்த வட்டியத்தை நிதியை பெறதுக்கு சில முன்மொழிவுகள் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த பட்ஜெட் ஃபோரங்களையும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது இந்த நடைமுறை சிக்கல்கள் என்ன மாதிரி என்றதை பற்றி. மற்ற நேஷனல் ஐடென்டி கார்டு சிஸ்டம், இ கவர்னன்ஸ், டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங். இந்த டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங்கிறத பற்றி போன வருஷம் ப்ரப்போஸ் பண்ணி கனவே காய்ச்சல் இந்த ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியோட டிஜிட்டலைஸ் பண்ணுறது இன்னும் அது பேச்சளவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது வந்து ஸ்மார்ட் எக்கானமி, ஏஐ டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து உள்வாங்கிறது. இப்போ உலகளாவிய ரீதியில் ஏஐ தான் ஃபியூச்சர்னு சொல்லி வரைக்கல நாங்கள் மட்டும் ப்ரொசஸ் பண்ணிடலாம். நாங்கள் அதை விரைவாக உள்வாங்கினா தான் எங்களால் ஒரு போட்டித்தன்மை மிக்க பொருளாதாரத்தில் வந்து இருக்கலாம். ஸோ அதை பற்றியும் கதைச்சிருந்தவன். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் சைட்லையும் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரியான சில முன்மொழிவுகள் இருந்தது. மற்ற டேட்டா ப்ரொடெக்ஷன், சைபர் செக்யூரிட்டி. மற்ற ட்ரேட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சைடில் பார்த்தோம்னு சொன்னால் மாடர்ன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், 2.7 பில்லியன் ரூபா ஒதுக்கி இருக்கிற வந்து இந்த சிங்கிள் விண்டோன்னு சொல்லுவோம். எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல செய்து கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகள், முக்கியமாக அரசாங்க நிறுவனங்களை வந்து இணைக்கிற தொடர்பான சில விஷயங்கள் இதில் கலைக்கப்பட்டிருந்தது. போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன், கொழும்பு நார்த் போர்ட்டை பற்றி வச்சு கொண்டிருக்கிறேன், புதுசாக போர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு. மற்றது வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜான் கீல்ஸும் அதானியும் சேர்ந்து செய்யணும். அது ஏற்கனவே 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு போய் கொண்டிருக்குது. இதோட இன்னொரு ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலும் வந்து டெவலப்மெண்ட் செய்ய வேண்டி இருக்குது, அந்த சைட்லையும் இருக்குது. மற்றது ஏர்போர்ட்னு சொல்லிக்கல டூரிசத்தை பேஸ் பண்ணி ஜெஃப்னா ஹிங்ராங்கோட சிகிரியா அந்த ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ண பார்க்கணும். அதே மாதிரி கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் ஃபேஸ் 2ன்றது அது ஜப்பானீஸ் கவர்மெண்டோட வந்து பேச்சு நடந்து கொண்டிருக்குது. அதுக்கும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். மற்றது நாங்கள் பார்த்தோம்னா முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்க்கல சோஷியல் ப்ரொடெக்ஷன். அதில் முக்கியமாக வந்து இந்த வெல்ஃபேர், அதை நாங்கள் இந்த அஸ்வெஸ்மெண்ட் அதில் ஒரு 137 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. மற்றது பென்ஷன்ஸ், கிராட்டுவிட்டி பேமெண்ட்ஸ் அந்த சைட்ஸ்லையும் அது ஆஸ் யூஷுவல் உள்ள விஷயங்கள். மற்றது வந்து மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் அந்த சைடில் பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்கம் வந்து இந்த ஃபிஸ்கல் டிசிப்ளின் என்று சொல்கிறது, அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அது முக்கியமான விஷயம் நேற்று கதைக்கப்பட்டிருந்தது. இந்த ஃபிஸ்கல் பாலிசி என்றதை விட இப்போ அரசாங்கத்தோட தொடர்பட்ட நிறுவனங்களை ப்ரைவேட்டைஸ் பண்ணிக்கல, அதை வந்து அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணுறது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்குது. அரசாங்கம் முதல்ல ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருந்தா இல்லை ப்ரைவேட்டாக இருந்த நிறுவனங்களை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணது. அதுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக சில சட்டங்களை கொண்டு வர பார்க்குது. அதாவது வந்து திடீரென்று தனியார் நிறுவனங்களை அரசுடைமையாக்குறது தவிர்க்கிறதுக்கு அதுக்கான சட்ட
மூலங்களை வந்து உருவாக்குறதுக்கு அரசாங்கம் இப்போ நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்குது. வர்த்தகத்துக்கு சாதகமான பாலிசிஸ் அதை உருவாக்குறதுக்கும் இந்த பட்ஜெட்ல வந்து சில முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கு. கூடுதலான விஷயங்கள் நாங்கள் இதில் பார்த்துட்டோம். ஃபிஸ்கல் டிசிப்ளின் நாங்கள் ஒரு சமரியாக பார்த்தோம்னு சொன்னால் நோ இன்க்ரீஸ் இன் கோ டேக்ஸ் ரேட்ஸில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. அந்த குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், கோஆபரேட் டேக்ஸாக இருக்கலாம், அதில் ஒரு சேஞ்சுமே இல்லை. வெட்டிலேயும் ஒரு மாற்றம் இல்லை, த்ரெஷ்ஹோல்ட் மட்டும்தான் மாறி இருக்குது. டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை தான் அரசாங்கம் கூட ஃபோக்கஸ் பண்ணது. டேக்ஸ் கலெக்ஷன் அப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றது, டேக்ஸை மாற்றாமல் அப்படி கலெக்ஷனை வினைத்திறனாக்குறது, டேக்ஸ் பேஸை வெளி கூட்டுறது, அதிகரிக்கிறது. மற்றது கஸ்டம்ஸில் வந்து இந்த நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அதை டெவலப் பண்ணுறது 2.5 பில்லியன். ரெமிஸ் 3.5 வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்த ரெமிஸ் என்று சொல்கிறது நாங்கள் இன்லண்ட் டிபார்ட்மெண்ட்டோட டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது வந்து இப்போ உள்ள சிஸ்டத்தில் எஃபிஷியன்சி காணாதுன்னு சொல்லி அடுத்த சிஸ்டத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது எதிர்பார்க்கினா. மற்றது வந்து க்ரீன் டேக்ஸேஷன், இதுக்கு வந்து புதுசாக ஒரு சட்டம் மூலம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து கார்பன் ப்ரைசிங்னு சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் சில கார்பன் நியூட்ரல் கம்பெனிஸுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும். அப்போ வெளிநாடுகள் அதுக்கான கட்டணத்தை எங்களுக்கு பே பண்ணும். இப்போ நாங்கள் வந்து சில சாதகமான, அதாவது க்ரீன் ஓரியன்ட் பிஸ்னஸ்கள் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து பசுமை திட்டங்களை ஊக்குவிக்கிறோம். அதே நேரம் சில நாடுகளில் வந்து சூழல் மாசடைகிறத வந்து அவை வந்து கூட பங்களிப்பு செய்யணும். அப்போ அவை வந்து எங்களை போன நாடுகளுக்கு நிதியை கொடுத்து இந்த விஷயங்களை இன்னும் தூண்டி விடுறது. அதாவது வந்து இன்னும் எங்களுக்கு இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற பொருளாதார மற்றது சமூகம் என்று சொல்ல விட என்விரான்மெண்டல் தொடர்பான அல்லது எங்களோட நாட்டில் இருக்கிற வர்த்தகங்கள் மூலமாக நாங்கள் சில வழியில் உலகளாவிய ரீதியில் இந்த க்ரீன் எக்கனாமிக்கு நாங்கள் பங்களிப்பு செய்யலாம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் சூழல் மாசடைகிறத குறைக்கலாம். இப்போ சூழலை பாதிக்கிற சில நிறுவனங்கள் வந்து இப்போ நாங்கள் சூழலை பாதுகாக்கிற வேலை செய்கிறபடியா எங்களுக்கு ஒரு நட்டகடு மாதிரி, கம்பன்சேஷன் மாதிரி. அப்போ அந்த மாதிரியான சில பொருளாதார விஷயங்களும் இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை கூட டிஸ்கஸ் பண்ண விரும்பல இதில் டைம் பிரச்சனைக்காக. ஸோ அந்த மாதிரியான சில கன்செப்ட்ஸும் வந்து இப்போ அரசாங்கம் ட்ரை பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு நேற்று நினைக்கிறேன் டிஎஃப்சிசி பேங்க் ப்ளூ பாண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இலங்கையில் முதல் தரமாக ப்ளூ பாண்ட்ஸ். அப்போ இந்த ப்ளூ பாண்ட்ஸ் என்று சொல்கிறதும் இந்த மாதிரியான சமூக சூழல் பாதுகாப்பு, முக்கியமாக வந்து இந்த கடல் சார்ந்த சூழல் பாதுகாப்போட தொடர்புபட்ட கடன் பத்திர விநியோகம் தான் இந்த ப்ளூ பாண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட். ஏற்கனவே சோஷியல் பாண்ட்ஸ் அண்ட் இருக்குது, க்ரீன் பாண்ட்ஸ் அண்ட் இருக்குது. இப்போ ப்ளூ பாண்ட்ஸும் வந்து நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் வந்து கூட வந்து இந்த சமூக என்ன சொல்றது, சூழல் பாதுகாப்போட முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்கள். அதோட வந்து இந்த டேக்ஸ் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆக்கிட்ட டேக்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணப்படாது, டேக்ஸ் கிரெடிட்ஸ் வந்து வரும். அதுக்கு உண்மையாக மற்ற வந்து மாடர்ன் ஃபிஸ்கல் கவர்னன்ஸ், மீடியம் டேர்ம் ரெவென்யூ டார்கெட், ஸ்ட்ராங் ரெவென்யூ பர்ஃபார்மன்ஸ். இப்போ meta VAT reforms and broader tax base, level playing field, vehicle sector tax compliance. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட். ஸோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் பட்ஜெட்டில் இருக்கிற விஷயங்கள், முக்கியமாக இதோட தொடர்பட்ட விஷயங்கள் நான் காய்ச்சிட்டேன். ஏற்கனவே 46 ஆயிட்டுது. எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக போகல. இப்போ கூட கேள்வியில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பதிலளிக்கல இன்னும் கூட விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் கேள்வியில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டோம். உங்களை கேள்வியில் இருந்தால் தயவு செய்து டைப் பண்ணுங்க. பட்ஜெட் தொடர்பாகவும் இருக்கலாம், மார்க்கெட் தொடர்பாகவும் இருக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் பதிலளிக்க பார்க்குறேன். ரைட். ரைட். இதில் ஒரு கேள்வி இருக்குது வந்து, most banks trading below PE of 6, it is good to collect and கேட்குறீங்க. பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியலுக்கு நான் ஏற்கனவே பட்ஜெட்டில் உள்ள விஷயங்களையும் காய்ச்சினா பேங்க்ஸில் வந்து இன்னும் கூட க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது எங்களோட நாட்டில். உதாரணத்துக்கு சொன்னால், ஆரம்பத்தில் திரு சிவானந்தன் அறிமுகப்படுத்திக்க சொன்னவர் வந்து எங்களோட பங்கு சந்தைன்ற மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்கிறது வந்து மொத்த பங்குகளோட பெருமதின்னு சொல்லி சொல்லலாம் தமிழில். இல்லாட்டி வந்து தமிழ் சொல்லி செய்யாமல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 8,400 ட்ரில்லியன்.
இன்றைக்கு கமர்ஷியல் பேங்கின் ரிசர்ச் வந்தது, கமர்ஷியல் பேங்கின் மொத்த சொத்துகளோட பெறுமதி 3.2 ட்ரில்லியன். யோசிச்சு பாருங்க, இலங்கையில பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனங்கள்ல நினைக்கிறேன் கமர்ஷியல் 2வது பெருசா இருக்கணும், நினைக்கிறேன் 2வது இல்லை 3வது பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் சொத்து மட்டும் 3.2 ட்ரில்லியன். இலங்கையில மொத்த பங்குச்சந்தையும் 8.4 ட்ரில்லியன். ரைட். அப்ப பார்க்கணும் எங்கள்ட பங்குச்சந்தை இன்னும் எவ்வளவு வளர்ச்சி அடைகிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி. ரைட். ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான், RSI is over 85. Is it good time to new entry? நியூ என்ட்ரி எப்போவுமே செய்யலாம். RSI 85 இருந்தாலும் பரவாயில்ல, 90 இருந்தாலும் செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் விலை குறைவாக இருக்கிற ஷேரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது வந்து ஃபண்டமெண்டலி சேஃபான ஷேரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. ஷேரும் வந்து RSI 85 90 இருந்ததுன்னா அப்போ நீங்கள் யோசிக்கணும் என்ன பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி. இந்த பட்ஜெட் வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு நல்ல மாண்டு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே அதுக்கான பதிலை சொல்லிட்டேன். எல்டிவி ரெடியூஸ், எஸ். லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு, எஸ். நல்ல கேள்வி. சனிக்கிழமை வந்து பட்ஜெட் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அரசாங்கம் இலங்கையின் மத்திய வங்கி மூலமாக இந்த அறிவித்தல் வந்திருந்தது. லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு வாகனத்தை லீசிங்கில் எடுக்க போறீங்கன்னு சொன்னால், அல்லது கடனில் வாங்க போறீங்கன்னு சொன்னால், லோன் டு வேல்யூ அந்த வெஹிக்கிள்ன்ற பெறுமதியில், இப்போ நீங்கள் தனி பர்சனல் யூஸ் வெஹிக்கிளாக இருந்ததுன்னு சொன்னால் 50% தான் கடனாக பெற்றுக்கொள்ளலாம். அதே வந்து வர்த்தக வாகனமாக இருந்தால் 70% கடனாக பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கெல்லாம் கூட லோன் டு வேல்யூ ரேஷியோ கூட இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 90% முதல் இருந்தா நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 90லேருந்து 60 குறைச்சிருந்தது, இப்போ 60 50 குறைச்சி போட்டினோம். அப்போ என்ன இது நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான், வாகன இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த விஷயம் தான் இப்போ நடக்குது. ரைட். பேங்க்ஸ், ஃபைனான்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் ரிமூவல் இம்பேக்ட். பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கு டேக்ஸ் அந்த சோஷியல் செக்யூரிட்டி லெவியை வந்து ரிமூவ் பண்ணால், அது ஏற்கனவே சொன்னது பட்ஜெட்டில் சம்மந்தம் இல்லை, அதுக்கு முதலே அதை சொல்லியிருந்தோம். அப்போ அதால் வந்து கொஞ்சம் சிலவீனம் குறையும். அது இப்போ அதை ரிமூவ் பண்ணினாலும் இல்லாட்டியும் பேங்க்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கு நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த வருஷங்கள்லையும் வருமானம் கூடுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு கொண்டு வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு கொண்டு வரைக்கில்ல கூட பேர் கடன் வாங்குவினும். கம்பெனியிடம் வந்து நாட்டின் பொருளாதாரம் நல்லா இருந்துன்னு சொன்னால் கடனை கூட கொடுக்கும். இப்போ வர்த்தகங்கள் கூடக்குள்ள லாபம் அதிகரிக்கும். அப்படியோ பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்த ரிசர்ச், இப்போ செப்டம்பர் மாத ரிசர்ச் வந்து இருக்கு. கூடுதலான கம்பெனியில் முக்கியமாக ஃபைனான்ஸ் பேங்க்ஸை பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் க்ரோ பண்ணி தான் இருக்குது, லோன்ஸ் வந்து க்ரோ பண்ணி தான் இருக்குது. நான் சரியாக ஞாபகம் இல்லை, இன்றைக்கு கமர்ஷியல் பேங்க் இந்த லோன் புக் 25% க்ரோ பண்ணியிருந்தது. நேற்று டிஎஃப்சிசி வந்து நினைக்கிறேன் நேற்றுக்கு முந்தின நாள். ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் முதலே வந்துடுது. கூடுதல் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் நல்ல லோன் புக் எக்ஸ்பேன்ஷன், அசெட் க்ரோத் வந்து இருந்தது. அப்போ இந்த சைடு குறையக்கில்ல, பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கில்ல, அவர்கள் கூட லோன்ஸ் வாங்கிக்கல, வர்த்தகம் லாபங்கள் அதிகரிக்கும். அப்போ இந்த டேக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கல இன்னும் லாபம் கூடும். இந்த டேக்ஸ் இருந்தால் கூட லாபம் வந்து எப்படியும் அதிகரிக்கும். வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி? ரைட், நல்ல கேள்வி. நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. ஒன்று வந்து இந்த அரசாங்கம் வந்து வரி வருமானங்கள், முக்கியமாக வந்து வரியை திட்டமிடுறது, அதாவது ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி நான் சொல்லலாம். அல்லது வந்து அரசாங்கத்தின் வருமான செலவினங்களை வந்து எப்படி செய்யணும், அது வந்து நாங்கள் ஃபிஸ்கல் பாலிசி முக்கியமாக டேக்ஸை தான் நாங்கள் அதில் கருதுறதுனால. மற்றது வந்து மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறது. மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறது நாட்டின் நிதி ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன், மற்றது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது வந்து மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். அது மத்திய வங்கி அந்த வேலையை செய்யும். வரிகளை வந்து என்ன பர்சனல் இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், கார்பரேட் டேக்ஸாக இருக்கலாம், மற்றது இந்த வெட்டாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கிறது அரசாங்கம். அப்போ அது வந்து ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியூ வெஹிக்கிள் இம்போர்ட்டு 2.5% டேக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி லெவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட போது 2026 ஏப்ரல்ல இருந்து. பட் அதை முதலே நான் சொன்ன, நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கல, அதை பெரிய சரியான தெளிவு இல்லை. அரசாங்கம் வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர போகுது. அப்போ அதால் வந்து கொஞ்சம் விலை கூடத்தான் செய்யும். ஆனால் எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகும்னு நான் பார்க்கணும். இப்போ அது எப்படி நடைமுறையில் இருக்குன்றது. இப்போ சில கம்பெனி ஏற்கனவே பே பண்ணி கொண்டு வந்தால் அங்கே வந்து விலை மாற்றம் வராது. பே பண்ணவார்கள் பே பண்ணிக்கல வந்து விலை கொஞ்சம் கூட பார்க்கணும். How is the palm oil sector affected by this budget? பாம் ஆயிலில் வந்து கமிட்டி லெவியை ரிமூவ் பண்ணி போட்டு வெட்ட கொண்டு போயிடும். அப்போ அதால் வந்து இம்போர்ட் பண்ணுறாக்கள் தான் ப்ராப்ளம்.
லோக்கல் ப்ரொடியூசர்ஸுக்கு அதில் வந்து பாதிப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு லோக்கலாக பாமாயில் உற்பத்தி செய்து யாரும் ஏற்றுமதி ஒன்றும் செய்யற இல்லை, லோக்கல் கன்சம்ஷன் தான். ஸோ வந்து அதுக்கு அப்படியோ வெட்டும் இல்லை, இதுவும் வராது. ஸோ அதனால் அந்த பாதிப்பு இருக்காது. அக்யூசிஷன்ஸ் குட் ஃபார் சிஎஸ்சி எதை பற்றி கேட்குறீங்கன்றதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா ஈஸி. பாம் ஆயில் பேன் ரிமூவலை பற்றி இன்னும் ஒரு தகவல் எங்களுக்கு இல்லை. ரைட், அந்த பெட்ரோஷெட் வந்து நெடுந்தீவில் இருக்குது. ரைட், தேங்க்யூ. நெடுந்தீவில் தான் இப்போ பெட்ரோஷெட் போட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சில அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான சில என்ன சொல்றது முதலீடுகளை வந்து செய்யணும். அரசாங்கம் முதலீடுகள் இப்போ ரோட் டெவலப்மெண்ட் முக்கியமாக, இப்போ பெட்ரோல் ஷெட் பண்ண தனிப்பட்ட ஆக்கலாம் பெட்ரோல் ஷெட்டை போடலாம். ஆனால் ரோட் டெவலப் பண்ணுறது வந்து அரசாங்கம் தான் அந்த முயற்சி செய்யணும். வேர் வி கேன் கெட் இன்ஃபர்மேஷன் ஃபார் டெண்டர்ஸ். நார்மலாக பேப்பரில் இந்த நியூஸ்கள் வரும், அல்லது வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மற்றபடி டெண்டர் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பார்க்கலாம்னு தெரியாது. நாங்கள் நார்மலாக வந்து பேப்பர்ஸ் நியூஸில் தான் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றது வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுலேயும் பார்க்கலாம். டெண்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து இருக்கும். Was anything proposed in budget about new vehicle import to the country and its price? Will it decline or current price of vehicle, or will price of vehicle increase? நார்மலாக வந்து நாங்கள் வெஹிக்கிள் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் புதுசாக ஒரு டேக்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லை. இந்த சோஷியல் செக்யூரிட்டி லெவின்றதை பொறுத்த வரைக்கும் அது ஏப்ரலில் தான் வரப்போகுது. அப்போ இப்போ ஏப்ரல் வரைக்கும் ஓப்பன் பண்ணுற எல்சிஸுக்கு அது அப்ளிகபிளாக வராது. அப்போ நாங்கள் நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் விலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நினைக்கிறேன் ஜப்பானில் வாகனத்தில் விலை குறைஞ்சிருக்குது. ஆனால் இலங்கை ரூபி வந்து கொஞ்சம் டிப்ரிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான சில தாக்கங்கள் வரலாம். என்னுடைய பட்ஜெட்டில் வந்து இதால் பெரிய பாதிப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ரைட், பட்ஜெட் பேங்குக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் ஏற்கனவே நாங்கள் சாதிச்சிட்டோம். ஸ்பிளிட்ஸ் வந்து இன்னும் வேற கணக்கு கேட்குறீங்க, வேற சான்ஸ் இருக்குமையா? பங்கு சந்தையில் பங்கு பெற்ற ஆக்களும் ஆக்டிவிட்டிஸும் கூட இருக்கல, ஸ்பிளிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கனஷியாஸ் வந்து விலை கூடிக்கொண்டு போயிருக்கல, ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரேட் பண்ணிடல. அதை அப்போ கட்டாயம் ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த இன்வெஸ்டர் என்ன சொல்லுறது ஃபேவரபிள் ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன செய்யணும் சொல்லி ஞாபகம் இல்லை. இப்போ சில ஷேர்ஸ் 2000 3000 போனால் அது ட்ரேட் பண்ணப்படாது. அப்போ அதை சப்டிவைட் பண்ணினா தான் அது கூட ட்ரேட் பண்ணப்படும். அடுத்த வால்யூம், இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கூட இருக்கையில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ண விரும்பினோம். ஒரு 5 ஷேர் 10 ஷேர் வாங்கி ட்ரேட் பண்ண விரும்ப மாட்டேன். இப்போ வால்யூம் வந்து கூட இருக்கணும். ப்ரைஸ்ன்றதை விட வால்யூம், அவைலபிள் ஷேர்ஸ் கூடவே இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றது டொபாக்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 10,000 ஷேர் எந்த டைமும் வாங்க விற்க வசதி இல்லை, ஏன்னா அவைலபிளாக இல்லை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், சப் டிவிஷன் தான் அதில் ஒரு ஃபேக்டராக இருக்குமாங்க. டிஎஸ்சிசி டேக் ஓவரை பற்றி கற்றுக்கீங்க. ரைட், நிறைய கேள்வி. இன்றைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. டிஎஸ்சிசி பேங்க் வந்து இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தவ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இலங்கையில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு வங்கி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கின் ரீட்டைல் ஆபரேஷன்ஸ் என்று சொன்னால் சில்லறை வர்த்தகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறது. ஏற்கனவே வந்து ஹெச்எஸ்பிசி பேங்கின் ரீட்டைல் செக்மெண்ட்டை வந்து இந்த பேர் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் பேங்க், ஹெச்எஸ்பிசி பேங்கின் ரீட்டைல் ஆபரேஷன்ஸை நேஷன்ஸ் ட்ரஸ்ட் டேக் ஓவர் பண்ணு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ரீட்டைல் ஆபரேஷன்ஸை வந்து டிஎஸ்சிசி பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணுது. ரைட், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து அடுத்த வருஷம் முதல் பகுதிக்குள்ள நிறைவு செய்யப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். அதுக்கான பெறுமதி வந்து 3.7 பில்லியன் ரூபா பிளஸ் டாக்ஸஸ். இன்னும் அது வந்து சரியாக ஃபைனலாக வந்து ஒரு ப்ரைஸ் இன்னும் வேற இல்லை. அப்போ டிஎஸ்சிசி வந்து இதன் மூலமாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கின் கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன், சேவிங்ஸ், இந்த நார்மல் கரண்ட் அக்கௌண்ட் ஆப்ரேஷன்ஸ், நார்மல் லோன்ஸ் எல்லாம் வந்து டிஎஸ்சிசி பேங்க் டேக் ஓவர் பண்ணும். ரிலேட்டிவ்லி வந்து ஹெச்எஸ்பிசி ஒப்படைக்கல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கின் ரீட்டைல் ஆப்ரேஷன்ஸ் இல்லை. அதனால அந்த ப்ரைஸிங்கும் வித்தியாசம். முதல்ல நேஷன்ஸ் ட்ரஸ்ட் டேக் ஓவர் பண்ணிக்கல பெருமதி கூட வேறு ஹெச்எஸ்பிசின்னு. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் உண்டு பெருமதியில் இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் சைஸ். ஹெச்எஸ்பிசி ஒப்படைக்கல நேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து சரியான சின்.
பைரா ஃபார்ம்ஸை பற்றி கேள்வி கேட்டீங்க. எனக்கு பைரா ஃபார்ம்ஸை பற்றி நான் ஐடியா வந்து இப்போ இல்லை. அது தனிப்பட்ட கம்பெனிஸை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை நார்மலாக பப்ளிக் ஃபோரம்ஸில். ஸோ வெரி சாரி, பைரா ஃபார்ம்ஸை பற்றி ஆக்சுவலாக எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஐசிடி செக்டர் கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்சு இலங்கை பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த நான் நினைக்கிறேன் சேனலிங் இருக்குது. சேனலிங் வந்து ஒரு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் சேனலிங் இந்த பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி. மற்றது HBS ஹெச்ஆர்இட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் ரெண்டு கம்பெனி தான் நான் தெரிஞ்சு பங்கு சந்தையில் ஐடியோட சம்மந்தப்பட்ட கம்பெனி. ஹெச்ஐடும் வந்து அது வந்து இந்த ஹெச்ஆரோட சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் இருக்கிறோம். மற்றபடி மில்லேனியம் ஐடின்ற கம்பெனி இருக்கு, அது வந்து கிரெக்கின் சப்சிடரி. அவையும் வந்து ஐடி செக்டரில் இருக்கிறோம். அது தவிர வேறு கம்பெனிஸ் எனக்கு பெருசாக தெரியல. What specific sectors have more opportunities for startup companies to involve? கூட வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ் தானே, இப்போ ஏஐ டிஜிட்டல் அதில் தான் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு. அப்படி இல்லாட்டி வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் சைடில் அந்த சைடில் வந்து அரசாங்கம் வந்து புஷ் பண்ணுறபடியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிஷ் செக்டர்ஸ் இப்போ சின்ன சின்ன துறைகளில் கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் சில வழியில். அதெல்லாம் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாக எனக்கு அந்த செக்டர் நான் பெருசாக ரிசர்ச் பண்ணது இல்லை. ஆயுள் காப்புறுதி துறை தொடர்பாக நேர்மறையான அல்லது எதிர்மறையான விடயங்கள் அல்லது விளைவுகள் ஏதாவது உள்ளனவா? ஆயுள் காப்புறுதியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பிக்அப் பண்ணிக்கல ஆக்கள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுக்கிறது வந்து கூட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட எல்லாரும் அந்த க்ரோஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் நல்ல க்ரோத் வந்து இருக்குது. 20%, 23%, 25% அப்படி க்ரோ பண்ணுது. ஏன்னா புது பாலிசிஸ் ஆக்களுக்கு வருமானம் கூடக்கு இல்லை, ஆக்கள் இன்சூர் பண்ணுவேணும். அப்போ அந்த சைடில் ஒரு பெனிஃபிட் மாதிரி. அது இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு சொல்லுக்கே கனவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேணும். வாட் இஸ் த டார்கெட்டட் பிரைமரி சர்ப்ளஸ்? 2.5% நினைக்கிறேன். Any VAT payment in share market or in free VAT in share market? VAT stock market transaction க்கு VAT இல்லைன்னு நினைக்கிறேன். Do you think Nation Lanka Finance will revive? இன்றைக்கு தான் ரிசர்ச் வந்தது, லாஸ் கூடி இருந்தது. ரிகவர் ஆகுமான்னு எனக்கு என்ன தெரியல. யாரும் டேக் ஓவர் பண்ணி தான். அப்போ டேக் ஓவர் பண்ணுறது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். மீன் கூட மெஸ்அப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேஷன் லங்கா ஃபைனான்ஸ் ரிகவர் பண்ணுற ஸ்டேஜை தாண்டிட்டு போல தான் கிடக்கு. இன்னும் சரியா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டில் அண்டர் சஸ்பென்ஷன் தான். வித் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் ஆர் செல்லிங் தியர் ரீட்டைல் பிஸ்னஸ் எக்கனாமிக்கலி இஸ் இட் குட் ஃபார் ஸ்ரீலங்கா? அதை பற்றி நாங்கள் பெருசாக worry பண்ண தேவையில்லை. ஏனென்றா பேங்க் இலங்கையிலேருந்து க்ளோஸ் பண்ணி கொண்டு போகல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இலங்கையில் சிட்டி பேங்க் இருக்குது, டச் பேங்க் இருக்குது. அவையெல்லாம் கிரெடிட் கார்டோ ரீட்டைல் பிஸ்னஸும் செய்யறதில்லை. நான் கூட கோஆப்ரேட் டீல் செய்கிறாங்க. இப்போ சிஎஸ்சி ஷாப்ஸ் வச்சுருக்காங்க தெரியும். முந்தி செக் வர்ற காலங்களில் டச் பேங்க் செக்கில் தான் வெறும் பேமெண்ட். கூட சில பேங்க், சில இலங்கையில் உள்ள சில கம்பெனிஸ் இந்த பேமெண்ட்ஸ் வந்து டச் பேங்க் செக்கில் வர்றது. இப்போ வந்து எல்லாம் ஆன்லைனுடைய எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் வருதுன்னு தெரியாது. அப்படி அவங்க வந்து ஏற்கனவே இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. அதோட வேறு ஃபாரின் பேங்க்ஸ் இலங்கையில் கணக்கு ஆப்ரேஷனில் இருக்குது. ரீட்டைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நான் நினைக்கிறது வந்து இலங்கையின் சைஸுக்கு இலங்கையில் பேங்க்ஸ் கூட. எங்களுக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு மட்டுமே நினைக்கிறேன் 12-13 பேங்க் இப்போ பட்டியலிடப்பட்டிருக்கு. லிஸ்டட் பேங்க்ஸ் இருக்கு எங்களுக்கு. அப்போ ஒரு 2 கோடி பேர், 22 மில்லியன் பாப்புலேஷனுக்கு கிட்டத்தட்ட 40 பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சரியான காம்படிஷன். அப்போ அப்படி சர்வை பண்ண முடியாது அவைகளால். அப்போ அதில் தான் அவை க்ளோஸ் பண்ணிடலாம். மற்றபடி இலங்கை கூட அதோ இல்லை இலங்கை க்ரோ பண்ணாதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இலங்கையின் பாப்புலேஷனுக்கு வங்கிகள் அளவு கூட. அப்போ அதில் வந்து அவையால் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணி சர்வை பண்ண இயலாது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையான்னு நான் நினைக்கல. How do blue green bond help society ன்னு கேட்குறீங்க. இந்த ப்ளூ பாண்ட் கிரீன் பாண்ட் கன்செப்டே வந்து சூழல் பாதுகாப்போட சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே வந்து ஃபேர் பிளே, சூழல் பாதுகாப்புன்னு சொல்லி வரையில சமூக பாதுகாப்பாகவும் மாறும். அந்த சைடில் பெனிஃபிட் வந்து இருக்கும். ஐ சடன்லி எஸ் தெரியல, டைப்பிங் மிஸ்டேக்காக தெரியல. அந்த கேள்வியை திருப்பி கேளுங்க என்னன்னு சொல்லி. What will be the prospect of financial sector, especially Singa Finance? Singa Finance பற்றி நான் சொல்லல. அது
ஓவராலாக நாங்கள் ஃபைனான்ஸ் செக்டரை பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணபடி க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. மேடம் இந்த அனோனிமஸ் எல்லாம் பேர் வைக்காதீங்க, தயவுசெய்து கூட பேரில் கேள்விகளை கேளுங்க. ஏன் பேரை மறைப்பான்? இது வந்து எங்களோட பட்ஜெட் ரிப்போர்ட். இது வந்து எங்களோட லிங்க்டின் ஆஷா செக்யூரிட்டிஸ் லிங்க்டின்ல போய் ஆஷா செக்யூரிட்டிஸ் தேடினீங்கன்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக்காக இருக்குது. இது வந்து நான் செய்த ஸ்லைட்ஸ் இல்லை, எனக்கு இந்த சரியான பிஸி டேஸ், உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் ரிப்போர்ட்ஸ் அது இதுன்னு சரியான பிஸி. அப்போ வழக்கமாக செய்கிற மாதிரி ஸ்லைட் செய்ய டைம் இருக்கு இல்லை. அப்போ நான் ஜஸ்ட் எங்களோட ரிப்போர்ட்டையே வந்து இதில் விளங்கப்படுத்திட்டேன். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எங்களோட வெப்சைட் இதில் லிங்க்டின் பேஜில் பார்க்கலாம். கேன் யூ share this line? Okay. Why suddenly SLT rising upward for past 2 days? உண்மையாக எனக்கு ரீசன் தெரியல, ஏன் SLT அப்போ அதுன்னு தெரியல. ஆனால் SLT வந்து கிட்டல சிஇஓரா புதுசாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த சேஞ்ச் வேறு எதுவும் நடந்தாலும் தெரியல. கிரிப்டோ லீகலைஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை பற்றி சில டிஸ்கஷன் இருந்த மாதிரி கிடக்கு, சரியா ஞாபகம் இல்லை. மத்திய வங்கி அதை பற்றி சில விஷயங்கள் கதைச்சிருந்தவன் நினைக்கிறேன். பட் அதுக்காக கிரிப்டோ ட்ரேடிங் வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சுக்கொண்டு எங்களை என்ன சொல்றது, எக்கனாமியை மேனேஜ் பண்ண கஷ்டம். ஏன்னா கிரிப்டோவால் எவ்வளோ காசு வெளியில் போது வருதுன்னு கண்டுபிடிக்கல. அது ஆடை துறையில் வரி மாற்றம் வந்து இதுதானே, என்னென்னு சொல்றது, ஜிஎஸ் சாரி எஸ் வேட்டை ரிமூவ் பண்ணி போட்டு வெட்டை கொண்டு வரணும். அது வந்து ஏற்கனவே கணக்கை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் புதுசாக பெரிய மாற்றங்கள் ஒன்று இருக்குதா எனக்கு என்ன தெரியல. அதை பற்றி ஏற்கனவே கணக்க ஃபோரம்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அதை பற்றி தெளிவுகள் இல்லை. டிஜிட்டல் இம்ப்ளிமெண்டில் முக்கிய பங்கு நிறுவனங்கள் அவை. டிஜிட்டல் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து கூட வந்து டயலாக் சம்மந்தப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றது வந்து மில்லினியம் ஐடி அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணப்படலாம். லிஸ்டட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்டி அதில் சம்மந்தப்படுது. எனிவே எஸ்எல்டி டயலாக் அப்படியோ டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் அதில் கனெக்ட் ஆகும். அதை தவிர பங்கு சந்தைக்குள்ளே நான் நினைக்கிறேன் மில்லினியம் ஐடி கிரெக் இந்த ஒரு சப்சிடரி அதில் கனெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. How can I change my stockbroker firm and please refer any diploma related to CSC Tamil Medium? நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி முடிய திரு சிவானந்தனையோ அல்லது பர்டிகுலர் பிரான்ச் தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்துவினோம். Sribavan, sorry. What is the reason for finance company's price hike? Is it ஃபைனான்ஸ் கம்பெனி ப்ரைஸ் வந்து குறையுது, அதிகரிச்சா தெரியல. அண்மையில பார்த்தா ஃபைனான்ஸ் கம்பெனி ப்ரைஸ் குறையிற மாதிரி தான் கிடக்கு. எனக்கு நான் ஒன்றும் பெருசாக கூடினதான் நான் கவனிக்கல. வாட் இஸ் யூ ஆனஸ்ட் வியூ ஃபார் வெஹிக்கல்? எனக்கு நீங்கள் அந்த கேள்வியை பற்றி சரியா தெளிவில்லை. உங்களுக்கு ஒரு வாகனம் வேணும்னா நீங்கள் வாங்கத்தான் வேணும். மறுபடி டாக்ஸ் இலங்கையில் குறைவுன்னு நான் நினைக்கல. கேள்வி தெளிவில்லை, வெரி சாரி. ப்ளீஸ் டிஸ்கிரைப் தி டாக்யார்ட் ரைட் இஷ்யூ, ஹவ் இட் டிஸ்ட்ரிபியூட்டட் ரைட். நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. டாக்யார்டில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கிற ஜப்பான் கம்பெனி ரைட் இஷ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டினோம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணப்படாத ரைட்ஸ் மட்டும் அப்படியே இந்தியன் கம்பெனிக்கு அலாட் பண்ணப்படும். அதை இந்தியன் கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்போ 51 விதமான பங்குகள் இப்போ ஜப்பான் கம்பெனிக்கு இருக்கு. அந்த 51 பங்குலையும் வர்ற ரைட்ஸ் வந்து இந்தியன் கம்பெனிக்கு போகும். மிச்ச ஷேர்ஸ் வந்து இப்போ மிச்ச 49% வந்து மற்ற முதலீட்டாளர்கள்ட்ட இருக்கு. அப்போ அந்த 40% முதலீட்டாளர்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டால், யாராவது 1-2 பேரோ 5 பேரோ சப்ஸ்கிரைப் பண்ணா விட்டு அதை நீங்கள் அடிஷனல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் கிடைக்கணும்னு இல்லை, ஆனால் அடிஷனல் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். வாட் இஸ் டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் எக்கனாமி? டிஜிட்டல் பேமெண்ட் சொல்றது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது. டிஜிட்டல் எக்கனாமி ஆன்லைன் பேமெண்ட். டிஜிட்டல் பேமெண்ட் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட். டிஜிட்டல் எக்கனாமி என்று சொல்றது பேப்பர் பேஸ்ல இருந்து ஆன்லைனுக்கு மாறுறது கூட மீன் பண்ணினோம்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அபவுட் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் ஆர் லீவிங் ஸ்ரீலங்கன் மார்க்கெட்ஸ்? ஏற்கனவே அதுக்கான கேள்வி பதிலளிக்கப்பட்டு விட்டது. What are the companies who involve in import of low bed buses and cabs? இலங்கையில் பஸ் இம்போர்ட் பண்ணுறது இப்போ ஹேலிஸு மற்ற அங்கே இருக்குது. மெயினாக வந்து இவ்வளோ காலமும் இலங்கையில் பஸ் இம்போர்ட் பண்ணுறான்னு சொன்னால் இசுசு பஸ் இம்போர்ட் பண்ணுறது சதோச மோட்டார்ஸ்.
அசோக் லேலன் பஸ் இம்போர்ட் பண்ணுறது அசோக் லேலன். டாடா பஸ் இம்போர்ட் பண்ணுறது டிமோ. மற்றது இதில் மிஸ் ஆகிற வந்து யுனைடெட் மோட்டர்ஸ். யுனைடெட் மோட்டர்ஸும் வந்து சில பிராண்ட் பஸ்ஸஸ் ஞாபகம் இல்லை, சைனீஸ் பஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. மிட்சுபிஷியில் பஸ் இருக்கான்னு ஷுவர் இல்லை. நான் வேறு சில சைனீஸ் பிராண்ட் பஸ்ஸில் வந்து யுனைடெட் மோட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுறது. லோ ஃப்ளோ பஸ்ன்னு சொல்லிக்கலாம். முந்தி நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல சரியா டைம்ல ஞாபகம் இல்லை, அசோக் லேலனில் கூட லோ ஃப்ளோ பஸ் இலங்கையில் வந்து கொஞ்சம் ஓடினது. அப்புறம் அந்த பஸ் எங்கே போச்சுன்னு காண இல்லை. இப்போ புதுசாக வந்து கூட கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சரியான ஐடியா இல்லை. மற்றது வந்து மார்க்கெட் வில் மூவ் அப்போ டேக் கரெக்ஷன். கரெக்ஷன் பெருமாள் எனக்கு தெரியல, பட் கன்சல்டேஷன் என்ன பாசிபிள். மார்க்கெட்டில் ஆர்எஸ்ஐ கூடவாக இருக்குது, தொடர்ந்து இப்படியே அப்பாக எதிர்பார்க்கல. அதுக்காக மார்க்கெட் கிராஷ் ஆகவும் மாட்டுது. கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி போகணும்னு நான் நினைக்கிறேன். Which companies will be having tailwind impact and which companies will have headwind impact? Very good. Sectors பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கம்பெனிஸை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி, அது வெரி சாரி. ஹெட்வின் டெய்ல்வின்னு சொல்கிறது பட்ஜெட்டால் எந்த கம்பெனி பூஸ்ட் பண்ணப்படும், எந்த கம்பெனி ரெசிஸ்ட் பண்ணப்படும்னு சொல்றீங்க. பட்ஜெட்டால் எந்த கம்பெனியும் ரெசிஸ்ட் பண்ணப்படும்னு எனக்கு விளங்க இல்லை, பட் கம்பெனி பூஸ்ட் பண்ணப்படும். செக்டர்ஸில் முக்கியமாக ஏற்கனவே காஜிட்டன் ஃபைனான்ஸ், மேனுஃபேக்சரிங், பிஸ்னஸ் கூட கம்பெனிஸுக்கு சாதகமான தான் பட்ஜெட் இருக்கு. When we do short selling, if that company gonna go bankrupt or acquired by another company, what will happen? You have to take the risk. எங்களோட நாட்டில் இன்னும் இருக்கிறது வந்து ரெகுலேட்டட் ஷார்ட் செல்லிங் தான். அப்போ வந்து இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிறதா இருக்கலாம், அல்லது ஆனால் பேங்க்ரப்ட் ஆக போகிற கம்பெனி வந்து ஷார்ட் செல்லிங்கில் அவைலபிளாக இல்லை. ஏன்னா சில செலக்டட் கம்பெனிஸை மட்டும்தான் ஷார்ட் செல் பண்ணலாம். ஸோ சிஎஸ்சி வந்து ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்குது. அந்த லிஸ்ட்டில் உள்ள ஷேர்ஸை மட்டும்தான் ஷார்ட் செல் பண்ணலாம். அந்த ஷேர்ஸ் இப்போதைக்கு பேங்க்ரப்ட் ஆகும்னு நான் தான் எதிர்பார்க்கல. ஸோ பேங்க்ரப்சி ரிஸ்க் வந்து இல்லை, பட் டேக் ஓவர்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஷேர்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பெரிய ரிஸ்க் வந்து இருக்குது. அந்த பிரச்சனையோட எப்படியோ இருக்குது தான். Sorry. What are the companies giving digital and ICT services to government? What are the companies giving digital and ICT services to government listed in CSC? Government listed in CSC. HPS is one of them. HPS வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சர்வீஸ் பண்ணவே எனக்கு என்ன தெரியல. நான் மற்ற கம்பெனிஸ் பற்றி ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். HBS கூட எனக்கு தெரிஞ்சு ஹெச்ஆர்ல தான் இருக்கிறோம். கவர்மெண்ட் மேபி யூஸ் பண்ணதான்னு எனக்கு தெரியாது. SLN இந்தியா கிரிட் கனெக்டிவிட்டி டு ஸ்ரீலங்கா எனர்ஜி கம்பெனிக்கு பாசிட்டிவா நெகட்டிவ்? ஸ்ரீலங்கா இந்தியா கிரிட் கனெக்டிவிட்டி என்ன பெனிஃபிட்னு சொன்னால், எங்களுக்கு எக்ஸஸ் இருக்க நாங்கள் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணலாம். அவங்களே ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு இந்தியாவில் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெட்டிங் மாதிரி. இப்போ நாங்கள் வீட்டில் சோலார் பேனலாக போட்டின மாதிரி எங்கள்கிட்ட எக்ஸஸாக இருக்க நாங்கள் கிரிட்டு கொடுப்போம், நைட்டில் வந்து கிரிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான பெனிஃபிட். அது இன்னும் சரியான டேர்ம்ஸ் தெரியலை, ஸ்டில் இன் நெகோசியேஷன். ஸோ வந்து நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா அந்த கனெக்டிவிட்டியால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் வர மாட்டேன். இப்போ நாங்கள் கூட சோலார் சைடில் டெவலப் பண்ணிட மாட்டோம். மெனார் சைடில் இந்தியாவுக்கு சப்ளை பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா எங்களோட மெனாரில் வின் பொட்டன்ஷியல் கூட, ஆனால் ஆக்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே என்விரான்மெண்டல் இம்பேக்டும் வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் வரும். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது. ஸோ இப்போ நாங்கள் டிசைட் பண்ணணும், நாங்கள் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க போகிறோமா, பிஸ்னஸை பாதுகாக்க போகிறோமான்றது. அப்போ அது அரசாங்கத்தின் முடிவுகளில் தான் அது இருக்குது. வாட் அபவுட் த அப்கமிங் மந்த் ஷேர் மார்க்கெட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட் பாசிட்டிவ், நாட்டில் எக்கனாமியும் சோஃபா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும்போது தான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் ஃப்ரைடே டொக்கியாட் கம்பெனி சைன் அன் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் த பர்டிகுலர் ஸ்டாக் ஆஃப் that company strong feel down. What is the reason for that? ஷேர் பிரைஸ் அப் ஆனதுக்கும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கல. For small business, is the 10,000 tax limit per day for turnover or profit? வெட் வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா டேர்ன் ஓவர் இருக்குமெண்டா நீங்கள் வெட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் பிரச்சனை. வெட் ரெஜிஸ்டர் பண்ணினால் நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து வெட் எக்ஸம்டட் ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ண வேண்டி வேற ஆகும். மேக்ஸ் லேபிள் வெட் எக்ஸம்டட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது தானே, அந்த பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பே பண்ண வேண்டி வேற ஆகுது. மெட்டீரியல் வந்து நீங்கள் வெட் பே பண்ண வேண்டியது. அப்போ நீங்கள் உங்களோட ப்ரைஸில் வந்து வெட்டை சார்ஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் வெட் இல்லாமல் 100 ரூபா ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா வெட்டோட சேர்த்து 118 ரூபா விற்க வேண்டியிருக்கும். அந்த 118 ரூபாய் கலெக்ட் பண்ணி போட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இங்கே பிரச்சனை சொன்னால் இப்போ 100 ரூபாய்க்கு விற்கல வாங்கினாக்க 118 ரூபா ஆகினா வரை தேர்வு வாங்கினோம்ன்றது பிரச்சனை. ஸோ அது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் சிலது வந்து இப்படி இப்போ நாங்கள் சில பொருட்கள் ஏற்கனவே வெட் பே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அது தெரியாமல் தான்
ரீட்டைலர்ஸ் விற்று கொண்டிருக்கிறோம், வாங்குறாங்களும் அதில் வெட் இருக்குன்னு தெரியாம வாங்கினோம். ஸோ அப்படி என்று சொன்னால் அங்கே ப்ரைஸ் சேஞ்ச் ஒன்றும் வராது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வெட் இன்வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெயிண்ட் கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பெயிண்ட் வந்து ஏற்கனவே வெட்ல தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு பெயிண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கல அந்த கம்பெனி வெட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு பிரைஸ் தருது. அப்ப நீங்க விற்கிற விலை வெட் இன்க்ளூசிவ் பிரைஸ். அப்ப அங்க வந்து உங்களோட விலையில ஒரு மாற்றம் வராது. நீங்க வெட் கட்டவும் தேவையில்லை. உங்களோட இன்வாய்ஸ்ல வந்து மார்க் பண்ணப்படும். ரைட்? சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன். ரைட்? Any fund allocation for milk production companies in the budget? Any fund allocation for milk production companies in the budget? Yes. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எல்எம்எஃப்க்கு ஸ்பெசிஃபிக்கா இல்லை, பட் ஜென்ரலி இலங்கையில மில்க் ப்ரொடக்ஷன்ல வந்து ரேணுகா குரூப் இருக்குது, எல்எம்எஃப் சொல்லப்படுற லங்கா மில்க் ஃபுட் இருக்குது, மற்றது காகில்ஸ் குரூப் இருக்கு. இந்த 3 கம்பெனிஸ் மெயினா வந்து மில்க் ப்ரொடக்ஷன்ல சம்மந்தப்படுது இலங்கையில. நான் தெரிஞ்சு அப்ப அரசாங்கம் வந்து இலங்கையில மில்க் ப்ரொடக்ஷனை கூட்டுறதுக்கு சில விதமான இன்டிரெக்டாக கொண்டு வந்து ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது வந்து இனப்பெருக்கம், இந்த விலங்குகள் இனப்பெருக்கம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து தீவிரங்கள் அந்த சைட்ல வந்து சில ப்ரொபோசல்ஸ் இருக்குது. டிரெக்டா ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா ப்ரொபோசல் இருக்குன்னு நான் நினைக்கல. எப்படியோ நாட்டில் வந்து திரவ பால் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து முயற்சி செய்யுது. அப்ப அந்த சைட்ல இந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். டெக்ஸ்டைல் கம்பெனிஸை பற்றி கேட்குறீங்க. டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும். இந்த குளோபல் இன்டரப்ஷன்ஸ், இந்த டேக்ஸ் பிரச்சனை, முக்கியமாக ட்ரம்ப் இந்த டேக்ஸ் பிரச்சனையால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அந்த ரிசர்ச் எல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி போகுதுன்னு சொல்லி. ஒரு குளோபல் இன்ஸ்டபிலிட்டி ஒன்று இன்னும் இருக்குது. அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் தெளிவான ஒரு ஐடியா இன்னும் இல்லை. Can a government servant purchase shares? Yes, of course. எந்த ஒரு தடையும் இல்லை. அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் யாராக இருந்தாலும் இலங்கை பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம், ஷேர்ஸ் வாங்கலாம். டிஜிட்டலைசேஷன் நடந்தாலும் ஸ்ரீலங்கா சிஎஸ்சியில் ஒரு கம்பெனி மட்டும்தானே லிஸ்ட் ஆகி இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா சிஎஸ்சிக்கு என்ன யூஸ்? எனக்கு நீங்கள் என்ன கேட்க பாருங்களேன். இலங்கையில் 20 ஐபிஓ வேற இருக்கிற மாதிரி நான் பேப்பரில் படித்தேன். என்ன தெரிஞ்சு இந்த வருஷத்துல இன்னொரு ஐபிஓ வர முடியறதுக்கு இல்லை, அதோட வேறு ஐபிஓ வருமான மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த டிஜிட்டலைசேஷனுக்கும் இந்த ஐபிஓ வரத்துக்கும் எனக்கு கனெக்ஷன் இருக்கான்னு தெரியல. ஐபிஓ வரது வந்து கம்பெனியை பொறுத்தது. இப்போ கம்பெனி லிஸ்ட் பண்ண விரும்பினால் சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா சிஎஸ்சி லிஸ்ட் பண்ணணும். இப்போ பிரச்சனை வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுலையும் அந்த கம்பெனி வந்து விரும்பணும் பங்கு சந்தைக்கு வாரத்துக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட கம்பெனி, நீங்கள் டேக்ஸை பே பண்ணி போட்டு பேசாமல் இருக்கலாம். அதே நீங்கள் சிஎஸ்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கணக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்ன்றதை நாங்கள் உள்ள பிரச்சனை. இப்போ இங்கே வந்து என்னென்னு சொன்னால் அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். பட் ஒரு பர்சனல் கம்பெனி, இப்போ ஒரு ஆள் தான் மட்டும்தான் தனியாக இருக்கேக்கில் இருக்கிற ஃப்ரீடம் கொஞ்சம் பேர் சேர்ந்து கேட்க இருக்காது. ரைட்? ஸோ அது வந்து பெனிஃபிட், அந்த வின் உண்மையா அவருக்கு வந்து இப்போ கம்பெனி லிஸ்ட் பண்ணுறதா என்ன பெனிஃபிட்னா ஒரு ஃபாரின்ல போய்க்கல சொல்லலாம், நான் இலங்கையில் லிஸ்டட் கம்பெனி. மற்றது வந்து ஒரு பேங்குக்கு வந்து ஈஸியாக பேங்கில் போய் கடன் வாங்கலாம். அப்படிக்கான பெனிஃபிட் இருக்குது லிஸ்ட் பண்ணப்படுறதால, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே லிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதால இந்த மாதிரியான ரூல்ஸ் ஒன்றும் ஃபாலோ பண்ண தவிர நெச்ச மாதிரி எல்லாம் செய்யலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தவிர நீங்கள் மட்டுமே எல்லாமே செய்யலாம். அப்போ ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ யாருக்கு இது முக்கியம்ன்றதை பொறுத்து தான் கம்பெனி லிஸ்ட் பண்ணுறதா இல்லையான்றது. இப்போ வந்து நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு போய்க்கல, எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொண்டு வரைக்கல. சில ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். அப்போ லிஸ்ட் பண்ணுறது வந்து கூட கம்பெனி வேறும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இன்னும் சரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்லாதபடியாக கூட பேர் வந்து ப்ரைவேட்டாக இருக்க தான் விரும்பி நம்ம லிஸ்ட் பண்ண விரும்பி நம்ம இல்லை. நினைக்கிறேன் எதிர்காலத்தில் கூட கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணப்படும். எனி பாசிபிலிட்டி டு இன்ட்ரடியூஸ் டேக்ஸ் ஆன் ப்ராஃபிட் கெயின் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஃபியூச்சரில் கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகளாவில இது எல்லா நாட்டிலையும் இருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட் பண்ணணும். இலங்கையில் வந்து நாங்கள் பங்குச்சந்தையை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் பங்குச்சந்தையை வளர்ச்சி அடையணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை இன்னும் பெருசாக வளர்ச்சி அடையலை. அதுக்குத்தான் கூட இங்கே டேக்ஸ் கன்செஷன் கொடுப்படுது. நான் இன்னொரு 1 or 2 இயர்ஸுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு எப்படியும் டேக்ஸ் வருமானு நான் நினைக்கிறேன். டேக்ஸ் ஃப்ரீயாக எப்பவுமே இருக்காது. எனக்கு இந்த ப்ராக்டிக்கலாக வெட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்ற பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் அது சம்மந்தமான துறைசார் ஆக்களோட தான் அதை பற்றி கேட்கணும். எப்படி இந்த இன்புட் வெட் கால்குலேட் பண்ணப்படுது, எப்படி இந்த இஆர்பி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு வங்கியிலேயோ அல்லது வந்து சம்மந்தப்பட்ட ஆகலையோ கேட்டு பாருங்க. வெரி சாரி ஃபார் தேட்.
இஸ் எனி டேக்ஸ் அபவுட் கோல்டு? கோல்டுக்கு ஆல்ரெடி வெட் இருக்குது, வேற புதுசாக டேக்ஸ் எதுவும் வந்தால் எனக்கு என்ன தெரியல. சிபி பிரைவேட்டோட கொலாபரேஷன் பண்ணுறது நல்லமா ஓ பேட்டா பீப்புளுக்கு? சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் வந்து ஆல்ரெடி ப்ரைவேட்டோட ஒர்க் பண்ணுறாங்க தானே. ப்ரைவேட் செக்டர் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது, சப்ளை பண்ணுது. ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாட் அபவுட் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்? யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பட்ஜெட்டில் டேக்ஸ் திட்டம் எனக்கு என்ன தெரியல. எனி இம்பேக்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ்? எனி இம்பேக்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ்? எக்ஸ்போர்ட் சைடில் புதுசாக டேக்ஸஸ் வந்ததாக எனக்கு தெரியல. ஸோ வந்து அப்படியான தகவல் ஒன்றும் இல்லை. ஹவு இஸ் ரினியூவல் எனர்ஜிஸ் எஃபெக்ட் ஸ்டாக் மார்க்கெட்? இப்போ அரசாங்கம் வந்து ரினியூவல் எனர்ஜியை கூட ஃபோக்கஸ் பண்ணுறபடியா ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனங்களுக்கு வந்து ஈஸியாக வங்கி கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், ரைட் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ வந்து அவை வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. ஒரு ப்ரைவேட் கம்பெனியை விட ஒரு லிஸ்டட் கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற வாய்ப்பு கூட. என்னென்னா அவையில் ஈஸியாக நிதி திரட்டலாம். பார்த்து தெரியும் உங்களுக்கு, எல்லா ரைட் இஷ்யூவும் சக்ஸஸ், எல்லா ஐபிஓவும் சக்ஸஸ். அப்போ பங்குச்சந்தையில் நிதியை திரட்டுறது இப்போ ஓரளவுக்கு ஈஸி ரிலேட்டிவ்லி, ரைட்? அப்போ மேபி லிஸ்டட் கம்பெனிஸுக்கு அதில் சாதகமான தன்மைகள் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஷேரை ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஷேர் வேர்த்தானு யோசிக்கணும். இந்த புதுசாக வந்து ஜேஎஃப் பேக்கேஜிங் ஐபிஓ இப்போ ட்ரேட் ஆகுதுன்னு இன்னும் அறிவிக்கப்பட இல்லை. மோஸ்ட்லி இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்காது, அப்படின்னு திங்கள் செவ்வாயில் தான் ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை டைம் காணாது. இந்த புதன்கிழமை இன்றைக்கு அறிவித்தல் ஒன்றும் வேற இல்லை. ஸோ நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணி நாளாண்டைக்கு ட்ரேட் பண்ணிடாது. அப்போ நான் நினைக்கிறேன் திங்கள் அல்லது செவ்வாய் தான். வாட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் ஹோல்டிங்ஸ்? ஹேமாஸ், ஹேலிஸ், ஜான் கீல்ஸ், அந்த கம்பெனிஸ் க்ரோ பண்ணுது தானே. ஹோல்டிங் கம்பெனிஸ் ஹேமாஸ் புது முதலீடுகள் செய்கிறாங்க, ஹேலிஸ் செய்கிறாங்க, ஜான் கீல்ஸும் செய்கிறாங்க. ஸோ ஓவரால் செக்டர்ஸ் பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். ரோட் டெவலப்மெண்ட்டில் ஒரு கம்பெனி தான் இருக்குங்க, பட் டெண்டரில் ஃபாரின் கம்பெனிஸுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கா? இலங்கையில் கணக்கு கம்பெனி இருக்குது. இலங்கையில் பெரிய ஃபேமஸ் கம்பெனி மாகாண்ட் இருக்குது. வேற கணக்கு இருக்கா நினைக்கிறேன், ஐசிசிஎன் இருக்குது. லிஸ்டட் கம்பெனி தான் ஒன்று இருக்கு, பட்டியலிடப்பட்டதான் ஒன்றோலிய பட்டியலிடப்படாமல் நிறைய கம்பெனி இருக்குது. முதல்ல இன்னொரு எம்டிடி ஒர்க்கர்ஸ் என்ற கம்பெனி தான் இப்போ டீலிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஆக்சஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் லிஸ்டட் கம்பெனி. பட் வேற ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. ஃபாரின் கம்பெனிஸும் கூட செய்யலாம். சைனீஸ் கம்பெனிலாம் இலங்கையில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து செய்கிறாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வேல ஒரு போர்ஷன் வந்து சைனீஸ் எக்ஸிம் பேங்கின கிரெடிட்ல சைனீஸ் கம்பெனி தான் செய்ய போகுது. வாட் அபவுட் த கவர்மெண்ட் செக்டர்? எனி டேக்ஸ் ரிலீஃப்? ஏற்கனவே அதை பற்றி நான் காய்ச்சிட்டோம். வாட் டிஃபரெண்ட் டு ஐபிஓ அண்ட் டிபெஞ்சர்? டிபெஞ்சர் வந்து கடன், ஐபிஓ வந்து புது ஷேர்ஸ் வர்றது. டிபெஞ்சர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசி ஃபைனான்ஸ் ஒரு டிபெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி இல்லை, அது வந்து கமர்ஷியல் பேங்கின் துணை நிறுவனம். டிபெஞ்சர் வர்றாங்க. அப்போ அந்த கம்பெனி கடனாக வேண்டி ஒரு 5 வருஷத்துல திருப்பி பே பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணப்படாது, ரைட்? அப்போ அது டிபெஞ்சர். ஐபிஓன்னு சொன்னால் கம்பெனி பட்டியலிடப்படும். அப்போ கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பொதுமக்களுக்கு ஒரு பங்கு வந்து விநியோகிக்கப்படும், ஒரு பகுதி. அப்போ அங்கே ஓனர்ஷிப் வந்து டைல்யூட் பண்ணப்படும், குறையும். அதுதான் ஐபிஓன்னு சொல்லி சொல்லுவோம். ரியல் எஸ்டேட் செக்டருக்கு பாசிட்டிவான எக்கனாமிக் க்ரோ ஆகிக்கல, ரியல் எஸ்டேட் செக்டருக்கு அது பாசிட்டிவ். கன்சியூமர் செக்டர் எஸ், எஃப்எம்சிஜி செக்டர் கூடும். எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ணிக்கல, கன்சியூமர் செக்டரும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். பொதுவாக எக்கனாமிக் க்ரோ பண்ணி எல்லா செக்டருக்கும் வந்து பாசிட்டிவ். அதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் செஷன்ஸ் எல்லாம் நடக்குது. நீங்கள் வந்து சிஎஸ்சியில் தொடர்பு வந்தீங்கன்னா அதை பற்றின டைம் ஷெட்யூல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பினோம். இஸ் தேர் எனி நியூ ஐபிஓ? புதுசாக அட்லீஸ்ட் 1-2 ஐபிஓ இந்த வருஷம் முடிகிறதுக்கு வருமானு நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. What will happen to Sri Lanka and companies if AI bubble burst? AI bubble burst ஆகிறத பற்றி நான் பெருசாக இலங்கையில் வரி பண்ண தேவையான நினைக்கிறேன். பட் அந்த இம்பேக்டை பார்க்கணும். 2008 வந்து கிரெடிட் பபிள் வந்து வரைக்கில் இலங்கை கம்பெனிஸும் பாதிக்கப்பட்டது. அப்போ இன்னும் ஏஐ வந்து இன்னும் இப்போதைக்கு உடனே பேர்ஸ்ட் ஆகும் நான் நினைக்கல, டைம் எடுக்க நினைக்கிறேன். பட் அப்போ நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். எங்கிட்ட எத்தனை கம்பெனிஸ் இதில் கனெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லி, முக்கியமாக ஃபாரினோட கூட கனெக்ட் ஆன கம்பெனிஸ் இன்கம் அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். As per the current situation, what is the term of trading is best?
இலங்கையை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பெஸ்ட். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஷேரை பொறுத்து சில ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், சில லாங் டேர்மாக இருக்கலாம். இஃப் ஐ எம் நாட் ராங், ஃபாரின் செல்லிங் ஹேப்பனிங் டே பை டே. எஸ், யூ ஆர் கரெக்ட். 34.5 பில்லியனு கிட்ட ஃபாரின் செல்லிங் நடக்குது. ஸோ வந்து கொஞ்சம் சிக்கல் தான். எக்கனாமி இஸ் பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியா பெருசாக worry பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து தொடர்ந்து ஃபாரின் அவுட்ஃப்ளோ இருக்கிறது ஓரளவுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். கண்ண மூடிக்கொண்டு இருக்க இயலாது. சில எக்கனாமிக் கேள்வியை தவிர்க்கிறேன், டைம் இல்லை. வாட் இஸ் த இம்பேக்ட் அபவுட் ஷாப்பிங் பேக் பேன் இன் ஸ்ரீலங்கா? ஷாப்பிங் பேக் பேன் வந்து நினைக்கிற பெரிய பிரச்சனைன்னு சொல்லி, ஆனால் செய்ய வேண்டிய விஷயம். நாட்டில் பொல்யூஷனை குறைக்கணும். ஷாப்பிங் பேக்கை வந்து டேக்ஸ் இந்த 5 ரூபாயோ 3 ரூபா வாங்குறது நான் நினைக்கிறேன் ஆக்கள் பாவிக்கிறத குறைக்கும். வெளிநாடுகள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது, இலங்கையில இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 3 ரூபா 5 ரூபா எப்படியும் எங்களோட விலையில சேர்க்கப்பட்டு தான் இருக்கு. ஒருத்தர் எங்களுக்கு ஷாப்பிங் பேக்கை ஃப்ரீயாக தாரில்ல தானே, இப்போ எக்ஸ்ட்ரா 5 ரூபா வாங்குறாங்க. அதான் அதில் வர வித்தியாசம். இஸ் தேர் எனி டாக்ஸ் இம்போஸ் இன் ஷேர்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் ஆஸ் பர் த பட்ஜெட்? இஸ் தேர் எனி டாக்ஸ் இம்போஸ் இன் ஷேர்ஸ்? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. 12 listed banks, thank you. Telecom sector and future பற்றி சொல்ல முடியுமா? Why NTB voting shares are lower in price than non-voting shares? அது non-voting share வந்து இதில் ஒரு விஷயம் ஏற்கனவே கனதான் கழிச்சிருக்கேன். நேஷன்ஸ் ட்ரஸ்ட் non-voting share வந்து ஒரு ஸ்பெஷல். அதுவுமே non-voting ஷேரே இல்லை, அது ஒரு voting share. ஏன்னா அது non-voting ஷேராக இருந்தாலும் அந்த ஷேரை எப்போ விரும்பினாலும் voting ஷேராக மாற்றிக்கொள்ளலாம். மற்ற ஒரு பேங்க் ஷேரையும் ஓட்டிங்காக மாற்றிடலாது. நேஷனல் ட்ரஸ்ட் பேங்கின் நான் ஓட்டிங் ஷேரை மட்டும்தான் ஓட்டிங்காக மாற்றலாம். அடுத்தது ஒரு இல்லிக்விட் ஷேர். வெளியில் அந்த ஷேர்ஸ் இல்லை, அது கூட வந்து ஜான் கீல்ஸிட்டையும் சென்ட்ரல் ஃபைனான்ஸ்கிட்டையும் தான் இருக்குது. வெளியில் ஷேர்ஸ் குறைவு. ஸோ அதால தான் அந்த ஷேர் வந்து நான் ஓட்டிங் விலை கூடவே இருக்குது, ஓட்டிங் ஷேர் விலை குறைவாக இருக்குது. PV is 15 values, okay. P value 15 is okay. சில கம்பெனிக்கு P 15 ஓகே, சில கம்பெனிக்கு ஓகே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் வர கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் இல்லை. டிவிடெண்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிக்க எல்லாம் காட்ட வேணும். பட் டிவிடெண்ட் டேக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வருது. இ-சேனலிங் செக்டர் ரிலேட்டட் ஷேர்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இ-சேனலிங் தனிப்பட்ட ஷேர்ஸ் பற்றி நான் இதில் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் கேஸ் we need to send offer acceptance? Can you explain the offer? ரைட், இதில் முக்கியமான கேள்வி. இப்போ மேண்டேட்டரி ஆஃபர் கனவே கொடுக்கலாம். மேண்டேட்டரி என்று சொல்ல பார்த்தோன்னே கூடுதலாக புலம்புறது எங்களுக்கு மேண்டேட்டரி என்று சொன்னால் நீங்கள் ஆஸ் ஒரு முதலீட்டாளர் உங்களோட பக்கம் மேண்டேட்டரி என்ற சொல்லு வந்து கட்டாயம் என்ற அர்த்தத்தில் வருது. அப்போ அது யாருக்கு கட்டாயம் என்று சொல்லி சொன்னால் ஆஃபராக கொடுக்கறது தான் கட்டாயம். நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாளர், உங்களுக்கு கட்டாயம் இல்லை. நீங்கள் வந்து பாருங்க, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸை விட கூடவே இருந்தால் நீங்கள் விரும்பினா மார்க்கெட்டில் விற்கலாம். சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸை விட குறைவாக இருந்தால் நீங்கள் ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாம். கட்டாயம் இல்லை, அது உங்களோட தீர்மானம். ரைட்? வாட் எவர் த ஃபியூச்சர் ஆஃப் எக்கனாமிக் கேட்ட கேள்வி தான். What are the legal methods to invest in gold? லீகல் மெத்தட் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. காசு கொடுத்து கோல்டை வாங்கி வச்சிருக்கலாம். பட் இலங்கையில் அப்படி அந்த பேப்பர் ட்ரேடிங் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். பிளான்டேஷன் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பளம் கூட்டினது வந்து ஒரு பாதிப்பாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 1350 ரூபாய் 1550 ரூபாய் அதிகரிச்சிருக்குது. அப்போ இப்போ என்ன செய்யணும் சொன்னால், பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காய்ச்ச விஷயங்கள் தான். பிளான்டேஷன்ல இருந்து ஆட்கள் வெளியேறி கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையில் இருக்கிற தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ உள்ள தலைமுறை, இப்போ ஒரு 20 வயசுல இருக்கிற ஆட்கள் வந்து கூடுதலாக அந்த தொழிலுக்கு போக விரும்புகிறதில்லை. அவை வந்து வெளியில வரையிலும் கூட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வேலை செய்யணும். சில பேர் படித்து பட்டம் பெற்று அந்த துறைகளில் வேலை செய்யணும். சில பேர் லேபர் கேட்டகரி, கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சைட்ல இருக்கணும். சில பேர் வெளிநாடு போயிருக்கணும். மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் ஞாபகநாக்கள் வேலை செய்யணும். ரைட்? அப்போ இவ்வளவு காலம் இருந்த ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் இந்த எஸ்டேட் ஒர்க்குக்கு வர்றது குறைஞ்சு போயிட்டுது. அதே நேரம் சம்பளமும் வந்து குறைவாக இருக்கிறபடியா
கம்பெனிஸ் வந்து இப்போ கூட ஆட்டோமேஷன் இப்போ கம்பெனிஸ் வந்து மெஷின்ஸை கொண்டு வர பார்க்குது. அப்போ மெஷின்ஸை பாவிச்சு தேயிலையை வெட்டேக்கு இல்லை. இப்போ தேயிலையில் உள்ள பிரச்சனை சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒருக்கா தேயிலையை பிடுங்கினா தான் அதில் வந்து வளர்ச்சி கூடமாக இருக்கும். தேயிலை கொழுந்து பறிக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடக்கணும். அப்போ அது வந்து கம்பெனிஸ் வந்து காஸ்ட் கூட வரக்கூடிய பெருசாக அதை விரும்புகிறே இல்லை. ஆனால் இப்போ ஆட்டோமேஷன் மெஷின்ஸை பாவிச்சு வரைக்கில்ல ஒன்று கொழுந்து பறிக்கிற அளவும் கூடும், குறைஞ்ச வேலையாளோட வேலைண்டாக்கும் அடிக்கடி செய்யலாம். அப்போ அது உண்மையாக கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் முதலீடு செய்து ஆட்டோமேட் பண்ணிக்கல தான் அந்த பெனிஃபிட் வரும். மற்ற சம்பளம் கூட்டினது வந்து உண்மையாக சிம்பிளாக பார்த்தா நட்ட மாதிரி இருந்தாலும் ஆக்கள் இல்லையன்னைக்குள்ள சம்பளம் கட்டாயம் கூட்ட தான் போகணும். சம்பளம் கூட்டாமல் வேலை செய்யலாம். வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து வேலை செய்தாலும் இந்த சம்பளத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. இந்த இந்தியாவில் நாங்கள் முந்தி பார்த்தினாங்க, இந்தியாவில் ஒரு ஒர்க்கரக்கூடிய சம்பளம் கூட. ஆனால் அங்கே வந்து மெஷின்ஸ் பாய்க்கிறபடியே ஒரு ஆள் பறிக்கிற தேயிலை குழந்தையின் அளவு வந்து இந்தியாவில் இலங்கையை விட கூட. கையால் பிடுங்குற மெஷினை பாவிக்கணும். அப்போ அங்கே வந்து அளவு கூடவாக இருக்கு. அப்போ இலங்கையிலே மெஷின்ஸை பாவிச்சா மேபி கூட ஆக்கள் வேலைக்கு வரலாம். மற்றது வந்து ஆக்களுக்கும் வருமானம் கூடும். அப்போ ரெண்டு விதமாக அந்த பெனிஃபிட் இருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிச்சுவேஷன். கூட கம்பெனிஸ் ஏற்கனவே மெக்கனைசேஷனுக்கு போயிட்டுனா மற்ற ஆக்களும் போயிடணும்னு நினைக்கிறேன். மேபி ஓனர்ஷிப் மாறும். மேனேஜ் பண்ண முடியாத கம்பெனிஸ் ஆக்களை வித்துட்டு போயிடும். வாட் அபவுட் எக்ஸ்பேண்டிங் பாம் ஆயில் கல்டிவேஷன் ஆஃப்டர் பட்ஜெட்? இன்னும் அதை பற்றி சரியான தகவல்கள் இல்லை. வாட் வில் ஹேப்பன் டு பாம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் வியா பட்ஜெட் ப்ரொபோசல்? அதான் பாம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பாம் ஆயிலை வந்து உற்பத்தி செய்கிற கம்பெனிஸ் தான் இருக்கு. உதாரணத்துக்கு வட்டவளையாக இருக்கலாம், நம்மனுக்குள்ளவாக இருக்கலாம், எல்பிடிவாக இருக்கலாம், ஹொர்ன பிளான்டேஷனாக இருக்கலாம், கொட்டக்கலை பிளான்டேஷனாக இருக்கலாம். எல்லாமே வந்து பாம் ஆயில் மரம், பாம் மரம்னு சொல்லுவோம். மரத்தை நட்டு அதில் காய பிடுங்கி அதில் வந்து மில்லில் போட்டு ஒயிலாக்கி விற்கிற மட்டும்தான் அவை செய்யணும். அதை ரிஃபைன் பண்ணி விற்கிற கம்பெனிஸ் வந்து பட்டியலிடப்பட இல்லை இன்னும். ரைட். அப்போ இந்த பிஸ்னஸில் உள்ள ஆக்களுக்கு வந்து இன்னும் பட்ஜெட்டில் வந்து ஒரு புது விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லை. அந்த கம்யூனிட்டி லெவியை நிப்பாட்டி போட்டு வெட்ட கொண்டு நம்ம. அப்போ அதில் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து லோக்கல் கம்பெனிஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இலங்கையில் எப்போ எப்படியும் உற்பத்தி காணாது, நாங்கள் இம்போர்ட் தான் பண்ண வேணும். ஸோ வந்து சின்ன காஸ்ட் இன்க்ரீஸ் வந்து வரலாம் மேபி. அதில் உள்நாட்டு உற்பத்திக்கு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ரைட். டெலிகாம் காஸ்ட் குறையுமான்னு கேட்குறீங்க. அப்படி சரியான அப்டேட் இல்லை. பட்ஜெட்டில் அப்படி குறைச்சி தான் ஒன்று நியூஸ் ஒன்றும் இல்லை. ஜேஎஃப் பேக்கேஜிங்கில் அப்ளிகேஷனுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஐபிஓ இப்போ ஜேஎஃப் பேக்கேஜிங் இல்லை, இதே வந்து நிகழ்ச்சியில் கலெக்டர் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஐபிஓ ஒன்று வரைக்கும் இல்லை, அதில் எப்படி அந்த ஷேர் அலாட்மெண்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மெயினாக வந்து 4 கேட்டகரி வரும். ஒன்று வந்து ரீட்டெயில்னு சொல்லிச்சுன்னா நார்மலாக ஐபிஓ ஒன்று வரைக்கும் இல்லை, 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக பெறுமதிக்கு அப்ளை பண்ணுறாங்கலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அப்போ உங்களோட முதலீடு வந்து 1 லட்சம் ரூபாயை விட கூடினா நீங்கள் வந்து நான் ரீட்டைல் என்ற கேட்டகரிக்குள்ள போவீங்க. ரைட். அப்போ இலங்கையில் உள்ள நினைக்கிற ஸ்டாண்டர்டின் படிக்கு எந்த ஒரு புது ஐபிஓ வரைக்கும் 40% ஷேர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும். அதே ஐபிஓ பெருசாக இருந்தேன்னு சொன்னால் 30% கட்டாயம் கொடுக்க வேணும். யூனிட் ட்ரஸ்ட் கம்பெனிஸுக்கு 10% ஒதுக்குவீங்க. அப்போ நாங்கள் நார்மலாக எடுத்தோம்னா 40% ரீட்டைல், 10% யூனிட் ட்ரஸ்ட், மிச்ச 50% நான் ரீட்டைலுக்கு கொடுக்கலாம். நான் ரீட்டைலில் சில வழியில் கம்பெனி விரும்பினால் கம்பெனி எம்ப்ளாயிஸுக்கு 10% வச்சுக்கொண்டு 40% நான் ரீட்டைலுக்கு கொடுக்கலாம். அப்போ நான் ரீட்டைலே கொடுக்கல சில ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு அல்லது அந்த கம்பெனியில் தொடர்பட்ட ஆக்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி கம்பெனி குறிப்பிடத்தக்க பங்குகளை வந்து ஒதுக்கலாம். அப்போ நான் ரீட்டைலில் அப்படி ஒதுக்கீடுகள் இருந்ததுன்னு சொன்னால் மெட்டாக்களுக்கு குறைஞ்சளவான பங்குகள்லாம் கிடைக்கும். ரைட். அப்போ அந்த ரீட்டைலில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை. ரீட்டைலில் வந்து அந்த 40% கட்டாயம் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போ ரீட்டைல் கேட்டகரிக்குள்ள வர்றது வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சமச்சீராக வந்த சமச்சீர்னு சொல்லுவோம், அந்த ப்ரோராட்டா பேசிஸில் வந்து பிரித்து கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து நீங்கள் 1 லட்சம் ஷேர் யாராவது அப்ளை பண்ணியிருந்தால் 1 லட்சம் ஷேர் என்று சொல்றது அதோட பெறுமதி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ காசு, 1.1 மில்லியன் இல்லை 1.2 மில்லியன், 12 லட்சத்துக்கு கிட்ட வரும். 1 லட்சம் ஷேர்ஸ் 11.6 லட்சம், சாரி 11,60,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து நான் ரீட்டைலுக்கு போயிட்டீங்க. நான் ரீட்டைலுக்கு போய்க்கல இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 80% ஷேர்ஸ் குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும்தான். அப்போ மிச்ச 20% ஷேர்ஸ் தான்
நார்மல் ஆக்களுக்கு கிடைச்சது. அப்போ அங்கே வந்து பிரிச்செடுக்கையில் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர்ஸ் தான் கிடைச்சிருக்கும். 1,00,000 ஷேர் பண்ணீங்கன்னா சில 2,000 3,000 ஷேர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். மிச்சம் எல்லா காசும் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்க வேணும். அப்போ இனிமேல் ஐபிஓ ஒன்று வரைக்குள்ள அந்த பாருங்க ஐபிஓ ப்ரொஸ்பெக்டஸில் ஒரு விஷயம் இருக்கும். ஷேர் அலாட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹெடிங்கில் பாருங்க, அதில் வந்து போட்டிருப்பாங்க என்ன மாதிரி என்னென்ன செக்டர்ஸுக்கு எப்படி அலோகேட் பண்ணுறோம், ப்ரிஃபரன்ஷியல் அலோகேஷன்ஸ் இருக்குதா, இல்லாட்டி உங்களோட இதை வாசித்து விளங்கி கொள்ள கஷ்டப்பட்டு சொன்னால் உங்களோட முதலீட்டு ஆலோசகரை கேளுங்க. அவரோட தெளிவாக கேளுங்க. ரீட்டெயிலுக்கு என்ன அலோகேஷன், ரீட்டெயிலுக்கு என்ன லிமிட், எவ்வளோ காசுக்கு மேலே ரீட்டெயில். ஏன்னா சில வழியில் ஐபிஓவில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரீட்டெயில் வரும். சாரி, கூடுதலான ஐபிஓவில் 1 லட்சம் ரூபா தான் ரீட்டெயில். பட் சில விசேட சந்தர்ப்பங்களில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரீட்டெயில் கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பிக்மி ஐபிஓ வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் இருக்கணும். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரீட்டெயில் கொடுத்தாங்க. கம்பெனியை பொறுத்து வித்தியாசப்படும். நார்மலாக 1 லட்சம் ரூபா. ஸோ ஐபிஓட சைஸை பாருங்க, அதில் என்னென்ன கண்டிஷன் கண்டு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். சில தேவையில்லாமல் கூட காசு அப்ளை பண்ணி ஒரு பியோசனும் இல்லை, ஷேர்ஸ் கிடைக்காது. அப்போ நாங்கள் வந்து சரியாக தான் விளங்கி கொள்ளணும். முடிஞ்ச வரைக்கும் ப்ராஸ்பெக்டஸை வாசிக்க பாருங்க, சரியாக விளங்காட்டி உங்களோட முதலீட்டு ஆலோசகரை அதை பற்றி கேட்டு பாருங்க. இல்லை, ஐபிஓ எக்ஸஸ் ஃபண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு எந்த விதமான வட்டி வருமானங்களும் கிடைக்காது. அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள அந்த காசை திருப்பி கொடுக்காட்டி மட்டும்தான் நம்ம வட்டி கொடுப்போம். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நார்மலாக எல்லா ஐபிஓவும் அந்த கம்பெனி அந்த டைமுக்குள்ள ரீஃபண்ட் பண்ணிட்டு வேணும். H&E Business Solutions group of companies has other companies that work with telecom related products and messaging platforms. The group is now focusing on moving into AI such as chatbots and AI assistants. Okay, thank you. எனக்கு அதை பற்றின தகவல்கள் பெருசாக இல்லை. Can we go IPO? How much least amount want you for company turnover? Right, IPO நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா தயவுசெய்து என்ன தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் சிஎஸ்சியில் யாராவது தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இந்த பப்ளிக் ஃபோரத்தில் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது டைம் இல்லை. வெரி சாரி. கன்சிடரிங் ஸ்டாக் மார்க்கெட், இஸ் தேர் எனி கண்ட்ரி இம்ப்ளிமெண்டிங் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கரண்ட்லி? எஸ், இந்தியாவில் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. இந்தியாவில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது, வழியாக பாருங்க. கேன் வி கோ ஐபிஓ? ஹவு மச் லீவ்ஸ் அமௌண்ட்? ரைட், ஐபிஓ சம்பந்தமாக புது ஐபிஓ யாரும் இஷ்யூ பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் என்ன தொடர்புகளும் நேரடியாக, இல்லைன்னு சொன்னால் திரு சிவானந்தனையோ அல்லது பெட்டிகல் பிரான்ச் தொடர்பு பண்ணீங்கன்னா அதை ஹெல்ப் பண்ணிடணும். இல்லாட்டி ஜெஃப்னா, நீங்கள் ஜெஃப்னா இருந்தீங்கன்னா ஜெஃப்னா சிஎஸ்சியில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஹவு volatile is the CSC compared to the US and European market? எங்களோட மார்க்கெட் volatile விட சின்னன். யூரோப்பியன் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட் ஒப்படைக்கல. எங்களோட மார்க்கெட் சரியான சின்னன். இப்போ தான் நாங்கள் க்ரோ பண்ணி கொண்டு வர்றோம். அமெரிக்கன் மார்க்கெட்ஸ், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் விழுந்தால் இலங்கை பங்குச்சந்தை பாதிக்கப்படும். ஆனால் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்ன்றது அந்த சிச்சுவேஷனை பொறுத்தது. If any impact Fed cut on US market and Sri Lankan stock market? அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா இலங்கைக்கு நல்ல உண்மையா? Any chances to invest in foreign companies from Sri Lanka? இல்லை, அப்படியா சந்தர்ப்பங்கள் இல்லை. For the purchasing and selling share, same share within the day, what about the commission? நீங்கள் ஒரு ஷேரை, ஒரே கம்பெனி ஷேரை ஒரே நாளில் வாங்கி விற்றீங்கன்னு சொன்னால் உங்களோட டிரான்சாக்ஷன் பெறுமதியில் குறைஞ்ச பெறுமதிக்கு டேக்ஸ் மட்டும் 0.3% மட்டும் சார்ஜ் பண்ணப்படும். மற்ற சைடில் 1.12% சார்ஜ் பண்ணப்படும். டொக்கியார்ட் ப்ரைஸ் ஏன் கூடியான இருக்கீங்க? அதுக்கான பதில் உண்மை எனக்கும் தெரியாது, நானும் அதை தேடிக்கொண்டிருக்கேன். Why no any gold companies listed in Sri Lanka share market? கோல்ட் கம்பெனிஸ் வேறு நாட்டிலேயும் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, எனக்கு என்ன தெரியல. சில கோல்ட் மைன்ஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இடிஎஃப்ஸ் இருக்குது, கோல்ட் இடிஎஃப்ஸ் என்று சொல்லி அந்த விஷயம் இன்னும் இலங்கையில் வேற இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். எல்லா கேள்விக்கும் ஓரளவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டோம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இந்த பட்ஜெட்ல வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு போன முறை பட்ஜெட்ல ப்ரொபோஸ் பண்ணின சேலரியில அந்த பேலன்ஸை பே பண்றாங்க. அதை தவிர வேற புதுசாக சம்பள அதிகரிப்பை பற்றி ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறேன்னா நான் நினைக்கிறேன். எஸ், ஆம்பிசாக அநேகமான அல்லது அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் வழங்கப்பட்டன. நான் இருக்கின்றேன், பொதுவாக இந்த இன்றைய பங்குபற்றர்களுக்கு இந்த கம்பெனி வெளிப்படுத்தல்கள் மிக முக்கியமானவை. தகவல்கள், முன்மொழிவுகள் எவ்வாறு மிக முக்கியமானதாக அமைகின்றதோ அதே போல கம்பெனியினுடைய
வெளிப்படுத்தல்கள், நிறுவனத்துறை வெளிப்படுத்தல்கள் அல்லது கம்பெனி டிஸ்க்ளோசர்ஸ் என்று நாங்கள் கூறுவோம். கொழும்பு பங்கு பரிவர்த்தனுடைய இணையதளத்தினூடாக அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு வெளிப்படுத்தலாக அவதானிக்கப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய ஒன்று இந்த அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபை அல்லது UDA அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி HDFC நிறுவனத்தில் கொண்டிருந்ததான 49% பங்குகளை இலங்கை வங்கி கொள்வனவு செய்வதாக ஒரு தகவல் வெளிக்கொணரப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலைமை ஒரு அரச சார்பான ஒரு மிக முக்கியமான ஒரு வங்கியானது இவ்வாறான அதிகளவு பங்குகளை கொண்டிருக்கின்ற போது அல்லது இந்த நடவடிக்கையானது பங்குச்சந்தையில் ஏதேனும் விசேட தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றனவா? சரி, இதுல வந்து இப்ப இந்த இந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணலாமா? சரி, இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இருக்கா? சாரி. அதாவது இந்த கொள்வனவானது, இந்த இலங்கை வங்கியினுடைய இந்த பங்கு கொள்வனவானது பங்குச்சந்தையின் மீது எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடும்? காரணம் HDFC நிறுவனம் கூட பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றமையால் நான் இந்த கேள்வி விசேடமாக கேட்கின்றேன். ஏதேனும் ஒரு அபிவிருத்தி போக்கு அல்லது ஏதேனும் சாதகத்தன்மை காணப்படுகின்றனவா? ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அரசாங்கம் வந்து இப்போ கவர்மெண்ட் என்டிட்டிஸ் ஸ்டேட் ஆன் என்டர்பிரைஸ் ரீஸ்ட்ரக்சரிங் என்றதை பற்றி இப்போ திருப்பி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரணும். இந்த பட்ஜெட்லயும் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பற்றி ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தவர். அப்போ அதிண்ட தொடர்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன் இந்த கேபினெட் மீட்டிங்கில் நேற்று ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும். 2 வங்கிகள், ஒன்று வந்து HDFC மற்றது SMIB என்று சொல்லி 2 சின்ன வங்கிகள் இருக்கு. அது வந்து கூடுதலாக வந்து இந்த ஹவுசிங் லோன்ஸ் தான் கூட கொடுக்குறது. அப்போ நாட்டில் பொருளாதாரத்தில் அது முக்கியமான விஷயம். முக்கியமாக இந்த HDFC வந்து இந்த EPF போர்ட்ஃபோலியோக்கு எகெயின்ஸ்டாக நீங்களே கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. EPFக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஹவுசிங் லோன்ஸ் கொடுக்குறது, ரைட்? அப்போ அது ஒரு முக்கியமான சேவையை செய்கிற ஒரு நிறுவனம். ஆனால் அந்த நிறுவனம் வந்து கணக்க பிரச்சனைகளால் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கு. அப்போ அரசாங்கம் வந்து இப்போ டிசைட் பண்ணியிருக்குது அரசாங்கத்துக்குரிய பங்குகளை வந்து இலங்கை வங்கிக்கு மாத்துறேன்னு சொல்லி. அப்போ இதில் பார்த்தோன்னா மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கிறது வந்து அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி UDAன்னு சொல்லுவோம். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அரசாங்கம் இந்த அந்தந்த துறையை வந்து அந்தந்த துறையோட கனெக்ட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வங்கி என்று சொல்லிக்கல அரசாங்கத்துக்கு சொந்தமாக இலங்கையில 3 வங்கி இருக்கு. NSB இருக்கு, பேங்கர்ஸ் லோன், பீப்புள்ஸ் பேங்க், பெரிய 3 வங்கிகள். அது தவிர இப்படி சின்ன சின்ன வங்கிகள் கணக்கே இருக்குது. கணக்குன்னா SMIBயும் HDFC தான் மெயின். அதோட சில இந்த ரூரல் சமுதாய பேங்க்ஸும் இருக்கலாம், ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு RDB நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே கனதரம் பட்ஜெட்டில் கதைக்கப்பட்டது. அப்போ இந்த முறை ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இந்த HDFC ஷேர்ஸை வந்து அரசாங்கத்துக்குரிய ஷேர்ஸை வந்து பேங்கர்ஸ் லோனுக்கு மாத்திரண்டும், SMIB பேங்கின் ஓனர்ஷிப்பை வந்து பீப்புள்ஸ் பேங்குக்கு மாத்திரண்டும் டிசைட் பண்ணியிருக்கணும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மார்க்கெட் டிரான்சாக்ஷனாக நடக்கும். ஆனால் இங்கே பெனிஃபிஷியல் ஓனர்ன்னு சொல்கிறது வந்து தொடர்ந்து அரசாங்கமாக இருக்கிறபடியா மேண்டேட்டரி ஆஃபர் கிடைக்குமான்னு சொன்னால் எனக்கு தெரியலை. ஏனென்றால் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் வந்து அரசாங்கத்துக்குரிய நிறுவனம், பேங்கர்ஸ் லோனும் அரசாங்கத்துக்குரிய நிறுவனம். ஆனால் 2 செப்பரேட்டான நிறுவனம். அப்போ அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து ஷேர்ஸை பேங்கர்ஸ் லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல செப்பரேட் ஓனர்ன்னு சொல்லி மேண்டேட்டரி ஆஃபர் அந்த ஆக்ட் வந்து சட்டம் பயன்படுத்தப்படுதுதா, இல்லாட்டி பெனிஃபிஷியல் ஓனர் அரசாங்கம் என்றபடியாக உரிமை மாற்றம் இல்லைன்னு சொல்லி ஆஃபர் கிடைக்கும் அவரோட மாநிலம் இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு இலங்கையின் பெரிய வங்கி, ரைட், பேங்கர்ஸ் லோனில் இருக்கும் தெரியும், இலங்கையின் தான் பெரிய வங்கி. அப்போ வந்து இதை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு பரிபாலனம் செய்யல. இந்த வங்கியோட பெரிய பிரச்சனை கேபிட்டல் காணாதுன்றது. அப்போ பேங்கர்ஸ் லோன் வந்து இது இந்த பேரண்ட் கம்பெனி ஆகிக்கல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டெபிலிட்டி வருமேனா பேங்கர்ஸ் லோன் தண்ட கம்பெனி என்ற முறையில் அதன் நிதித்தன்மைக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கலாம், ரைட்? அப்போ வந்து இந்த வங்கியின் ரிஸ்க் வந்து குறையும். இல்லாட்டி ஒரு ரைட் இஷ்யூவோ இல்லை ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டோட செய்து தேவையான கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ணி இந்த கம்பெனியை வந்து நிலைநிறுத்தலாம், பேங்க்ரப்ட் ஆகாமல் தவிர்க்கலாம். அப்போ மற்ற முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும், இந்த கம்பெனியில் இருக்க மற்ற முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க் வந்து குறையும். இப்போ UDAல இருக்கும் வரைக்கும் அந்த உத்தரவாதம் இல்லை. அப்போ அது வந்து பேங்கர்ஸ் லோனுக்கு போய்க்கல அந்த துறை சார்ந்த ஒரு நிறுவனம் அதை மேனேஜ் பண்ணிக்கல ஒன்று மேனேஜ்மெண்ட் ஸ்டெடியாகும் உண்டு, மற்றது வந்து நிதியியல் உறுதித்தன்மை ஒன்று உருவாகும். அப்போ அந்த சைடில் இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது, ரைட்? நன்றி விசாகன். நான் நினைக்கின்றேன் இன்றைய இந்த நிகழ்வானது பாதீடோடு தொடர்புபட்ட அல்லது மிக முக்கியமாக பாதீட்டு முன்மொழிவுகள் எவ்வாறான தாக்கங்களை பங்கு
ஏற்படக்கூடும் என்பது தொடர்பாகவும், அதே போல நாங்கள் வளமையாக கலந்துரையாடுகின்ற இந்த சமகால சந்தை நிலைமைகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டன. எனவே முதலீட்டாளர்கள் நீங்கள் எதிர்கால முதலீட்டு தீர்மானங்களை, அது பங்கு கொள்வனவாக இருக்கலாம் அல்லது விற்பனையாக இருக்கலாம், அதனோடு இணைந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த தகவல்கள் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதனை விளங்கிக் கொண்டு, திரு விசாகன் குறிப்பிட்டது போல உங்களுக்கு சந்தேகங்கள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரை நாடலாம். அவரிடமிருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆகவே அதற்கு அவசியமான அநேகமான தகவல்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் இணையதளத்தினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிக முக்கியமாக கம்பெனி வெளிப்படுத்தல்கள், கம்பெனி டிஸ்க்ளோஷர் என்ற பகுதியினூடாக நீங்கள் பல்வேறு தகவல்களை நாளாந்தம் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும். அல்லது சிஎஸ்சியினுடைய டெய்லி ரிப்போர்ட் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதனூடாகவும் அந்த கம்பெனி வெளிப்படுத்தல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த தகவல்களூடாக தான் உங்களுடைய அந்த தீர்மானம் எடுத்தல் அமைய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லது நீங்கள் நீங்கள் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் யாழ் கிளையை நாடலாம் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக. அதே போல மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டக்களப்பு கிளையை நாடலாம். அல்லது கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கொழும்பு பங்குபடுத்தினுடைய தலைமை காரியாலயத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த தகவல்கள் ஊடாக உங்களுடைய எதிர்கால முதலீட்டு நடவடிக்கைகள் சிறப்பாக அமைய நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்புகளினூடாக உங்களோடு தொடர்பு கொள்வோம். எனவே இறுதியாக இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல உங்களுடைய எதிர்கால முதலீட்டு நடவடிக்கைகள் சிறப்பாக அமைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். அதே போல இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் பங்கு தரக நிறுவனத்தின் ஆய்வு பிரிவின் உபதலைவராக கடமை புரிகின்ற திரு அருமைநாயகம் விசாகன் அவர்களுக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய நன்றிகள். வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஒரு முதலீட்டு பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.